व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयी अक्षमालां दधाना हस्ते नीकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण वासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं वशतीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलानं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च अप्रतिद्वन्द्वशरैनं जहिरावणिम् भक्तवात्सल्यजलदे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिस्रो भवते श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमान एव स बभुः योऽनन्तरामो यतिः त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे नमः। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।
பொதுவா இந்த ஸ்லோகம் நம்ம எந்த பூஜை ஆர்த்தனை பண்ணாலும் நமஸ்காரம் எது பண்ணினாலும் கடைசியா பகவான்கிட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் பூர்த்தி பண்ணணும். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மேலோட்டமான உள்ள அர்த்தம், இந்த தேசத்தை பரிபாலனம் பண்ற ராஜா சௌக்கியமா இருக்கும், இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் சௌக்கியமா இருக்கும். மஹீம் மஹீஷா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கோமாதாவான பசுமாடு சௌக்கியமா இருக்கும், பிராமணால் சௌக்கியமா இருக்கும். இந்த ஸ்லோகத்தை தான் அத்தனை பேருக்குமே பொதுவா எல்லாருக்குமே தெரியும். பொதுவா இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் பல மிருகங்கள் இருந்தாலும் இந்த பிராமணாலுக்கும் பசுமாடு மட்டும் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு தோணும். நிறைய பேர் இருக்காங்க, இவா 2 பேர் மட்டும் எதுக்கு சௌக்கியமா இருக்கணும்னு தோணும். இவா 2 பேர் மட்டும் எதனால சௌக்கியமா இருக்கணும்னா, பகவான் தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலையும் பகவான் தான் இருக்கான். இதுல இந்த பசுமாட்டுக்கிட்ட என்ன ஒரு விசேஷம், சகல தேவதா ஸ்வரூபம் கோமாதா. ஒவ்வொரு அங்கத்திலையும் விஸ்தாரமா கோபூஜை பண்ணினா தெரியும், ஒரு அங்கத்திலையும் என்னென்ன தேவதைகள் இருக்கான்னு சொல்றது நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்றது. கோமூத்திரத்துல கங்காதேவி இருக்கா, கோமயத்துல மகாலட்சுமி இருக்கா. மகாலட்சுமி கோமயத்துல இருக்கிறதுனாலதான் இந்த பசுமாட்டுக்கு மட்டும் பின்பக்கம் பூஜை. பொதுவா கஜ பூஜை அஸ்வத்த பூஜை எல்லாம் இந்த குதிரைக்கெல்லாம் பூஜை பண்றது முன்பக்கம் பண்ணணும், கோ பூஜை மட்டும் பின்னாடி பண்றது காரணம், பின்னாடிதான் மகாலட்சுமி இருக்கா. அப்பேற்பட்ட சாநித்தியம் பசுமாட்டுக்கு. பிராமணேபியா சுபமஸ்து நித்தியம், பிராமணன் சௌக்கியமா இருக்கணும். பொதுவா இந்த அரசியல்வாதி எல்லாம் சொல்லுவா நீங்க ஒண்டி சௌக்கியமா இருக்கணும், பிராமணன் சௌக்கியமா இருக்கணும். பிராமணன் சௌக்கியமா இருக்கணும்னு சொன்னது காரணம், அந்த பிராமணன்கிற தனி வியக்தியை வச்சு கிடையாது, அவன்கிட்ட இருக்கிற வேதத்தை வச்சு. ஏன்னா பகவான் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசான்னு 4 வர்ணத்தை சிருஷ்டி பண்ணினார். ஒவ்வொரு வர்ணக்காராளுக்கும் ஒரு காரியத்தை கொடுத்தார். இதுல பிராமணனுக்கு என்ன காரியம்? யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் தானம் பிரதிகிரகம். ஔவையார் கூட தமிழ்ல சொல்லும் போது அறுதொழில் புரிவது அந்தனருக்கு. பிராமணனுடைய காரியம் என்ன? வேதாத்தியனம் பண்ணணும், நித்தியம் உபாசனம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும். இதனால அந்த பிராமணனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அவன் சொல்ற வேதத்தினால இந்த உலகத்துக்கு க்ஷேமம். அந்த வேதம் திருதாதம் ரசதீமே புராணி ஏனேத சத்தியம் எஸ்ட நிஸ்வசிதம் வேதாக. பகவான் பாகவதத்துல சொல்ற, என்னுடைய சரீரமாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தை தரிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் பிராமணாளுக்கு அவ்வளவு பெருமைன்னு சொல்ற. என்னுடைய மூச்சு காற்றாகிற வேதம்னு சொல்ற. எஸ்ட நிஸ்வசிதம் வேதாக, அந்த வேதத்தை அத்தியனம் பண்றதுனாலதான் பிராமணனுக்கு பெருமை. அத்தியனம் பண்ணலைன்னா இந்த சாஸ்திரமே இந்த பிராமணன்னே 3 விதமா பிரிச்சிருக்கா. வேதாத்தியனம் பண்ணாமல் சும்மா அந்த முதுகு சொரிஞ்சுக்கிறதுக்காக பூனல் போட்டு அது அப்படியே அழுக்கு படிஞ்சிருக்குமே, இவனுக்கு பிராமணன் பேர் கிடையாது, பிராமண குருன்னு பேர். அவனை வச்சு அப்படி இருக்கிறவனை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா வேதானதீத்திய வேதோவா 4 வேதமும் பிராமணன் அத்தியனம் பண்ணணும். 4 முடியலையா, ஒரு வேதமாவது அத்தியனம் பண்ணுங்க. சரி, ஒரு வேதம் அத்தியனம் பண்ண முடியல, இந்த சூக்தாதிகளையாவது புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ருத்ரம், சமக்கம், உன்னால முடிஞ்சது எவ்வளவு முடியுமோ அதை அத்தியனம் பண்ணணும். ஏன் இவன் மட்டும்தான் படிக்கணுமான்னா, இவன் அவசியம் படிக்கணும். இவன் படிக்கணுங்கிறது விதி. பிராமணஸ்ய து தேகஸ்ய நேக போகாய கல்பத்தே இக கிளேஷாய மகதே பிரேத்யானந்த சுகாய. பிராமணனுடைய தர்மமே அவன் சௌக்கியமா இருக்கிறதுக்காக இந்த உலகத்துல பிறக்கல. நேக போகாய கல்பத்தே, இந்த உலகத்துல நிறைய கஷ்டப்பட்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி, வேதம்ங்கிறது சும்மா வந்துடாது. பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் வேதம் வாக்குல வரும்.
ஏன் இன்னைக்கு வேத புஸ்தகம் PDF எல்லாம் கிடைக்கிறது. தொடர்ந்து அதை ஒழுங்கா படிக்கணும்னா யாராலையும் ஒரு குருநாத்தாள்கிட்ட வேதம் மட்டும் ஒரு குருமுகமா அத்தியனம் பண்ணினா மட்டும்தான் படிக்க முடியும். நம்மளா புஸ்தகத்தை வச்சுட்டு அதை சுத்தமா எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி படிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு அவ்வளவு கஷ்டம் வேதம். அதை அத்தியனம் பண்றதுனாலதான் இந்த பிராமணனுக்கு பெருமை. அந்த வேதத்தை இவன் அத்தியனம் பண்றதுனால பிராமணனுக்கு பெருமை. அந்த பிராமணன் சௌக்கியமா இருந்தா உலகம் சௌக்கியமா இருக்கும்னு சொல்றது சாஸ்திரம். கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து. ஆனா அந்த வேதத்தையோ எல்லாராலையும் அத்தியனம் பண்ண முடியாது. அதை படிக்கிறதே கஷ்டம்னு சொன்னேன். அதுக்கு மேல இன்னென்ன வர்ணக்காராலா இருக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். பிராமணனா பிறந்திருக்கணும். அதனாலதான் ரிஷிகள் என்ன பண்ணினா வேதங்களை அத்தனை பேராலையும் அத்தியனம் பண்ண முடியாதுன்னு பகவானே வியாசாய விஷ்ணு ரூபாயா, பகவானே வியாச பகவானாக அவதாரம் பண்ணி நிறைய இதிகாச புராணங்களை பண்ணினார். இது என்னன்னா எல்லாராலையும் அத்தியனம் பண்ண முடியாது. அவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமே, இந்த வேதத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமே. மகாபாரதம்ங்கிறது 5வது வேதம்னு சொல்றது ஸ்ரீமத் பாகவதம். மகாபாரதம் 5வது வேதம். அது போலவே ஸ்ரீமத் ராமாயணம் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதமே ராமாயணமாக அவதாரம் பண்ணினதுன்னு சொல்றது ஸ்ரீமத் ராமாயண மகாத்மா. அதுக்கு மேல எத்வேதாத் பிரபு சம்ஹிதாம், வேதம் வேதத்துல சொல்லப்படாத தர்மமே கிடையாது. நான் முதல்ல பகவான் இந்த உலகத்துல சிருஷ்டி பண்ணின முதல் விஷயம்ங்கிறது வேதம் தான். வேதத்தை சிருஷ்டி பண்ணி அந்த வேதத்தை பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ணி பிரம்மதேவன் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி அப்படிதான் இந்த வேதம் ஜெகத் பூரா பிரசித்தமாச்சு. அந்த வேதத்தை பகவானாலேயே மீற முடியாது. வேதத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்குன்னா அதை பகவானாலேயே மீற முடியாது. அதை பகவானே அதை மீறினாலும் அவன் பகவான் கிடையாதுன்னு பகவானே சொல்றான். வேதத்தை என்ன அறியாமல் நானே மீறிட்டாலும் நான் சொல்றதை கேட்காதேன்னு சொல்றது பகவான். பாகவதத்துல ரிஷபாவதாரம்னு ரிஷபதேவனாக பகவான் அவதாரம் பண்ணி இன்னைக்கும் புத்தரோட அவதாரமும் பகவானோட அவதாரம் தான். ஜெயதேவர் கூட நிந்த ஸ்ரீயஜ்ஞ விதே ஹரே முகுந்தா அஹக ஸ்ருதி ஜாதம் சதய ஹிருதய தர்ஷித பசுகாதம் கேசவாத்ருத புத்த ஷரீரா ஜய ஜகதீஷ ஹரே நிந்தசி யஜ்ஞ விதே. புத்தரும் பகவானோட அவதாரம் தான். ஆனா நம்மெல்லாம் புத்தரை பூஜை பண்றது இல்லையே. அது காரணம் என்னன்னா அந்த புத்தர் வேதத்தை நிந்த பண்ணினார். பகவானே எதுக்கு வேதத்தை நிந்த பண்ணணும்? நமக்கு சொல்லித்தரான் பகவான். நானே வேதத்தை நிந்த பண்ணினாலும் நான் சொல்றது நீ கேட்காதேன்னு சொல்றதுதான் புத்தாவதாரம். ஏன்னா அவ்வளவு உத்கிருஷ்டம் அந்த வேதத்துக்கு. அந்த வேதமும் எத்வேதாத் பிரபு சம்ஹிதாம். வேதத்துல ரிக்வெஸ்டே இருக்காது. அப்பா இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்மள கேள்வியே கேட்காது. சத்தியம் வதா, சத்தியத்தை சொல்லு. தர்மம் சரா, தர்மத்தை பண்ணு. ஸ்வாத்தியாயான்மா பிரமதா, உன்னோட சுதர்மானுஷ்டானத்தை விடவே கூடாது. இது போல வேதம் நமக்கு ஆர்டர் தான் கொடுக்கும். இதை பண்ணு அதை பண்ணு, ரிக்வெஸ்டே கிடையாது. யத்வேதாத் பிரபு சம்ஹிதாததிகதம் சப்த பிரதானாச்சிரம் யச்சாஸ்திர பிரவனாத் புராண வச்சசா இஷ்டம் சுஹ்ருத் சம்ஹிதா. இதிகாச புராணம்ங்கிறது என்னன்னா அதுக்கு சுஹ்ருத் சம்ஹிதைன்னு பேர். எப்படி நம்மளோட நண்பன், நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணினோம்னா நம்மளை எப்படி திருத்துவான்? அப்பா இப்படி பண்ணாதப்பா, இது அதர்மம் இது தர்மம்னு நம்ம கூடயே இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லதை சொல்லி நம்மள ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்துருவான் நம்மளோட நண்பன், நம்ம ஃப்ரெண்டு. அது போல சுஹ்ருத் சம்ஹிதா, சுஹ்ருத் சம்ஹிதையா இருக்கிறது இந்த இதிகாச புராணம், இந்த புராணங்கள்.
காந்தா சம்ஹிதயா யயா சரசதாம் ஆபாத்ய காவ்யஸ்ரீயா. இந்த இதிகாசம்ங்கிறது காந்தா சம்ஹிதை. தன்னுடைய கணவன் எவ்வளவு துஷ்டனா இருந்தாலும் அந்த நல்ல உத்தம பத்னி என்ன பண்ணுவா, அவனுக்கு எந்த சமயத்துக்கு நல்லதை சொல்லணுமோ ஹிதத்தை உபதேசம் பண்ணணுமோ ஏகாந்தமா இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லதை சொல்லி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வந்துடுவான். ஒரு குடும்பம் நன்னா இருக்கணும்னா கிரகிணி கிரகமுச்சது, அந்த ஆத்துல உள்ள சம்சாரம் தான் அதுக்கு காரணமா இருக்கும். ஒரு குடும்பம் நன்னா இருந்தாலும் அதுக்கு சம்சாரம் தான் காரணம், ஒரு குடும்பம் நாசமா போனாலும் அவதான் காரணம். ஏன்னா அவள் நினைச்சாதான் அந்த குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். கிரகிணி கிரகமுச்சதே. எப்படி சம்சாரம் நல்ல வழிக்கு அந்த கணவனை கொண்டு வருவாளோ அது போல இந்த இதிகாசம்ங்கிறது நம்மளை அறியாமலே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதை பாராயணம் பண்ண கதாசிரவணம் பண்ண நம்மளை நல்ல வழிக்கு சன்மார்க்கத்துக்கு கொண்டு வந்துடும். அதுலயும் ஸ்ரீமத் பாகவதம் மகோதிகாசம்னு சொல்லுவா. இதிகாசங்கள்லயே சிரேஷ்டமான இதிகாசம்னா அது ஸ்ரீமத் ராமாயணம். அப்பேற்பட்ட கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம் மகரிஷி வால்மீகியால செய்யப்பட்டது. 24,000 ஸ்லோகமாக வால்மீகி இதை ரச்சனை பண்ணினார். அந்த 24,000 ஸ்லோகமா பண்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. காயத்ரி சம்ஹிதையா பண்ணினார். காயத்ரி மந்திரத்துக்கு 24 அக்ஷரம். அதனால காயத்ரி சம்ஹிதையாக பண்ணதுனால இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கும் 24,000 ஸ்லோகம். அதுலயும் பார்த்தா காயத்ரி ராமாயணம்னே ஒண்ணு இருக்கு. பொதுவா இந்த உலகத்துல முதல்ல வந்ததுங்கிறது வால்மீகி ராமாயணம். அதுக்கப்புறம் நிறைய ராமாயணம் இருக்கு. ராமாயணம் இல்லாத கிரந்தமே கிடையாது. எந்த இதிகாச புராணங்களை எடுத்து பார்த்தாலும் அதுல ராமாயணம் இருக்கும். ராமாயணத்திலேயே பல இடத்துல ஆஞ்சநேய சுவாமியே ராமாயணம் சொல்றாரு. குட்டி குட்டி குட்டியா சின்ன ராமாயணமா ஏகப்பட்ட ராமாயணம் இந்த ராமாயணத்துக்குள்ளேயே இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்துட்டா அதுலயும் ராமாயணம் இருக்கு. மகாபாரதத்தை எடுத்துட்டா அதுலயும் ராமாயணம் இருக்கு. தேவி பாகவதத்தை எடுத்துட்டா அதுலயும் ராமாயணம் இருக்கு. ஸ்காந்த புராணத்துல ராமாயணம் இருக்கு. ராமாயணம் இல்லாத கிரந்தமே கிடையாது. ஏன்னா ராமாயண கிரந்தம் ராமாயணத்தை சேர்த்து சொன்னாதான் அந்த கிரந்தம் பூர்ணமாறுதுன்னு சொல்றா ரிஷிகள்லாம். நீ எந்த கவியை பத்தி எந்த பிரபுவை பத்தி வேணாலும் பேசு, ராமரை பத்தி பேசாம இருக்காது. ராமரை பத்தி பேசினாதான் அந்த கிரந்தத்துக்கே ஒரு பெருமை. அப்பேற்பட்ட கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். இத வால்மீகி மகரிஷி அவரால் செய்யப்பட்ட கிரந்தம் இது. பொதுவா வால்மீகிங்கிறவர் புத்து மண்ணிலேந்து உற்பத்தி ஆனவர். வல்மீகம்னு அந்த புத்து மண்ணுக்கு பேர். அதுலேருந்து உற்பத்தி ஆனதுனால அவருக்கு வால்மீகின்னு பேருன்னு பொதுவா எல்லாரும் சொல்லுவார். ஆனா வால்மீகி நல்ல குடும்பத்துல பிறந்து, நல்ல ஆச்சார அனுஷ்டானம் உள்ள குடும்பத்துல பிறந்து வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி சத்பிராமணரா இருந்தவர் வால்மீகி. ஒரு சங்கத்தினால துசங்கத்துக்கு போய் திரும்பியும் சப்த ரிஷிகளால நாம உபதேசம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் வால்மீகி நல்ல கதி அடைந்தார். இவருடைய வால்மீகியினுடைய சரித்திரம் தேவி பாகவதத்துல விஸ்தாரமா சொல்லி. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்சா வால்மீகி முனி புங்கவம். ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகமே ரொம்ப அழகான ஸ்லோகம். குரு சிஷ்ய கிரமத்தை சொல்றது முதல் ஸ்லோகம். பொதுவா இந்த உலகத்துல எத்தனையோ கிரந்தம் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளே பார்த்து படிச்சு தெரிஞ்சின்றாலும் குருமுகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. கூறும் குருவில்லா வித்தைன்னு தமிழ்ல கூட சொல்லுவா. மாடில்லால் வாழ்வு மதீனா வாணிபம் கூறும் குருவில்லா வித்தை குணமில்லா பெண்டி வீடில்லால் வாழ்வு விழும். கிரகம்னு இருந்தா பசுமாடுன்னு ஒண்ணு இருக்கணும் நம்ம ஆத்துல. ஏன்னா பசுமாடு இருந்தாலே சகல ஐஸ்வர்யமும் நம்ம கிரகத்துல இருக்குன்னு சொல்றது சாஸ்திரம். கூறும் குருவில்லா வித்தை, குருவில்லாத வித்தை பிரயோஜனப்படவே படாது. குருமுகமா தெரிஞ்சிருந்தாதான் ஒரு வித்தை பிரயோஜனம். இந்த முதல் ஸ்லோகம் குரு சிஷ்ய கிரமத்தை நமக்கு சொல்லித்தரும். தபஸ்வாத்யாய நிரதம்
தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்சா வால்மீகி முனிபுங்கவம். இந்த ஸ்லோகத்திலேயே ஒரு குரு எப்படி இருக்கணும், சிஷ்யன் எப்படி இருக்கணும்னு சொல்றது. ஸ்வாத்யாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம். சர்வேஸ்வரனான பகவான் இந்த உலகத்துல எப்பப்பெல்லாம் தர்மங்கள் நாசம் அடைகிறதோ அந்த சமயத்துக்கெல்லாம் பகவான் அவதாரம் பண்றேன்னு தன்னுடைய வாக்குனாலே பகவான் சொல்லியிருக்கான். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம்னு பகவான் சொன்னது போலவே பல அவதாரங்கள் பண்ணியிருக்கார். அப்படி ராமாவதாரம் பண்ணி தேவதைகள்லாம் ராவணாதிகளுடைய ஹிம்சை தாங்காமல் பகவானை பிரார்த்தனை பண்ணி ராமாவதாரம் பண்ணி ராவணாதிகளை சம்ஹாரம் பண்ணி அயோத்தியில 11,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருந்தார். அப்படி 11,000 வருஷம் முடிஞ்சு அயோத்தியிலேருந்து சுவாமி வைகுண்டத்துக்கு கிளம்ப போறார். கிளம்புறதுக்கு முன்னாடி நாரதரை ஸ்மரிச்சார். நாரதரை ஸ்மரிச்சதும் நாரத பகவானுடைய சன்னிதானத்துக்கு வர, நான் இத்தனை வருஷம் 11,000 வருஷம் இந்த பூமியில இருந்து நிறைய தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டேன். நான் என்னென்ன தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணினேங்கிறது மேல பொறக்க போற துவாபர யுகம் கலியுகத்துல வரப்போற ஜனங்களுக்கு தெரியணும். அதனால இதை ஒரு கிரந்தமா பண்ண சொல்லுன்னு நாரதனிடத்துல இந்த பொறுப்பை ஒப்படைச்சார். அவருக்கே பயம் வந்துருது. ஏன்னா இது நடந்தது 11,000 வருஷம். பொதுவா நேத்திக்கு என்ன சாப்பிட்டோம்னு கேட்டா தெரியல, நேத்திக்கு காலத்தால என்ன சாப்பிட்டேன்னு இங்க யாரை கேட்டாலும் ஞாபகம் இருக்காது. 11,000 வருஷம் நடந்த கதையை ஒருத்தரால எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், எப்படி எழுத முடியும்? இப்படியெல்லாம் யோசனை பண்ணினர். பகவான் நம்மளை கூப்பிட்டு சொல்றார், பகவத் சங்கல்பம்னு அங்கேருந்து கிளம்பிட்டார். எப்பொழுதும் கையில ஒரு தம்புராவை வச்சுட்டு அனவர்த்தமும் நாராயண நாமா சொல்லிகிட்டே இருக்கிற நாரத சுவாமி. தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம்னு பகவானுடைய கையினாலேயே கொடுக்கப்பட்ட அந்த தம்புராது பகவான் அவரே கொடுத்தார் நாரத சுவாமிக்கு. அதை வச்சுட்டு நாராயண நாமா சொல்லிண்டே வரும் வழியில ஒரு இடத்துலேருந்து பூமியிலேருந்து ஒரு இடத்துலேருந்து ராம நாமா கேட்கறது. ராம 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 ராமநாமா கேட்கறது. ராமநாமா கேட்கறதேன்னு ஆகாச மார்க்கத்தில் வந்துட்டு இருக்கிற நாரத சுவாமி கீழே இறங்கி வர வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தா, பொதுவா நம்ம ஆத்துக்கு யாரு வந்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்றது, திருநாணி பூமி ருதகம் வாக் சதுர்த்தி சூன்றுதா, ஒரு 3 காரியம் பண்ணணும். நம்ம ஆத்துக்கு யாரு வந்தாலும், வேண்டியவன் வந்தாலும் சரி, வேண்டாதவன் வந்தாலும் சரி, முதல்ல வந்தான்னா உள்ள வாங்கன்னு கூப்பிடணும். எதிரியாவே இருக்கட்டும், வாசலை நிக்க வச்சு பேசக்கூடாது. உள்ள வான்னு கூப்பிடணும். உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணும். உங்களுக்கு நீங்க ஏதாவது சாப்பிட்றேலான்னு ஒரு வார்த்தை கேட்கணும். இந்த நாரத சுவாமி வந்ததும் வால்மீகி அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் அத்தனையும் கொடுத்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவரிடத்துல ஒரு 16 கேள்வி கேட்கிறார் நாரத சுவாமி. 16 கேள்வி கேட்கிறார். இவர் சிஷ்யன், பதில் சொல்ல போறார் நாரதர். குரு எப்படி இருக்கணும், சிஷ்யன் எப்படி இருக்கணும்னு சொல்றது முதல் ஸ்லோகம். தபஸ்வாத்யாய நிரதம், குருங்கிறவர் எப்படி இருக்கணும், நாரத சுவாமி குரு எப்படி இருக்கணும்னு காட்டுறார். ஸ்வாத்யாய நிரதம், ஸ்வாத்தியாயம்னு வேதத்துக்கு பேர். ஸ்வாத்தியாய நிரதம், வேதாத்தியனம் பண்ணினவர், பூர்ணமா வேதாத்தியனம் பண்ணினவர் நாரத சுவாமி. வாக்விதாம்பரம், வாக்விதாம்பரம்னா அதுக்கு 2 அர்த்தம். வாக்வை சரஸ்வதி, வாக்குக்கு தேவதை யாருன்னா சரஸ்வதி. அதனாலதான் படிப்பு நன்னா வரணும்னா சரஸ்வதியை பிரார்த்தனை பண்றது. சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணினா படிப்பு நன்னா வரும். என்ன காரணம், வாக்குக்கு அதிபதி சரஸ்வதி. இந்த சரஸ்வதியினுடைய புத்திரர் இவர். அதனாலேயே வாக்விதாம்பரம். அதுக்கும் மேல இந்த வாக்க அடைஞ்சவாலேயே ரொம்ப சிரேஷ்டரா இருக்கிறவர் நாரத சுவாமி. ஏன்னா எல்லாருக்கும் தான் வாய் இருக்கு.
வாக்கு எல்லாருக்கும் தான் இருக்கு. இதுல நாரதர் கொண்டு என்ன ஸ்பெஷல் வாய்? 2 வாய் இருக்குமான்னா ஒரு வாய் தான் இருக்கு. பகவான் இந்த வாக்க கொடுத்ததுக்கு காரணம் ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயம் கரௌஹரே க்ஷேத்ரபதானு. இந்த வாக்க கொடுத்ததுக்கு காரணம் பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு தான் பகவான் இந்த வாக்கையே கொடுத்திருக்க. ஆனா நம்மளும் பகவான் நாமா சொல்றோம். கோவிலுக்கு வந்தா பகவான் நாமா, இல்ல ஏதாவது தோணினதுன்னா பகவான் நாமா, ஏதாவது கஷ்டம் வந்தா பகவான் நாமா. ஆனா நாரத சுவாமி எப்படின்னா அவர் வாக்குலேருந்து பகவன் நாமாவை தவிர வேற எதுவும் வராது. ஏன்னா அனவர்த்தமும் பகவன் நாமா சொல்லிட்டே இருப்பார். அதனாலதான் வாக்கு அடைஞ்சவர்லயே சிரேஷ்டரா இருக்கக்கூடியவர் நாரத சுவாமி. வாக்விதாம்பரம் முனிபுங்கவம், ரிஷிகள்லயே சிரேஷ்டரா இருக்கக்கூடியவர் நாரத சுவாமி. இப்படி குரு இருக்கார். சிஷ்யன் எப்படி இருக்கணும்? தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சாம். தபஸ்வியான வால்மீகி நாரதரிடத்துல ஒரு 16 கேள்வி கேட்டார். அதுவும் தபஸ்வின்னு சொல்றதுக்கு காரணம் அவருக்கு இந்த நாரதர் இந்த வால்மீகிக்கும் வேற எந்த மந்திரமும் தெரியாது. ராமநாமா தான் வால்மீகிக்கு தெரியும். ஏன்னா இந்த வால்மீகி முதல்ல ஹரிதன்னு அவருடைய பூர்வ ஜென்மால உள்ள பேர். வருணஸ்ய சுதః பூர்வம். வருண பகவானுக்கு ஹரிதன்னு புத்திரனாக பிறந்தார் வால்மீகி. புத்திரனாக பிறந்தார். ஒரு 10-15 வயசு இருக்கும், 10-12 வயசு இருக்கும். அவருடைய ஆத்து வாசல்ல நின்னுட்டு ஒரு மயிலோட விளையாடிட்டு இருந்தார். மயிலோட விளையாடிட்டு இருந்தா அந்த சமயத்துக்கு சனகாதிகள் 4 பேரும், சனகர், சனத்குமாரர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர், இவா 4 பேரும் வருண லோகத்துக்கு வந்தா. இவா எதுக்கு வந்தா? வருணன் ஏதாவது சம்பாவனை பண்ணுவான், அவன் ஏதாவது பணம் கொடுப்பான், ஏதாவது சொர்ணங்கள்லாம் கொடுப்பான், வாங்கிட்டு போலாம்னு வரல. பகவத்குணம் சொல்றதுக்கு வந்தா. பகவத்குணம் சொல்ல வந்தா இவரோ இவாலும் உள்ள வந்து பகவத்குணம் சொல்லிட்டு இருக்கா. இவரும் வெளியில மயிலோட விளையாடிட்டு இருந்தார். விளையாடிட்டே இருந்தார். அதுவும் இந்த பகவத் சிருஷ்டியில ஒரு விசித்திரம். இந்த மயில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். அதனோட குரலை கேட்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு நாராசமா இருக்கும் அந்த குரலே. ஆனா குயில் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகு சுமாரா தான் இருக்கும். அதனுடைய குரல் ரொம்ப அழகா இருக்கும். இது எல்லாமே பகவானுடைய ஒரு சிருஷ்டி விசேஷங்கள். இந்த மயிலோட விளையாடிட்டு இருக்கார். அந்த மயிலும் கத்துன்னு கத்துறது வாசல்ல. இது என்ன ஆறுது? இவா கதை சொல்லின்னு இருக்கிறவாளுக்கு ரொம்ப ஹிம்சையா இருக்கு. ஏன்னா பகவத்குணம் சொல்லும் போது அதுக்கு இடையூறு ஏற்பட்டா மகான்களுக்கு ரொம்ப கோபம். குருநாதர் அண்ணாவே அவர் பஜனை பண்ணும்போது நிறைய குழந்தைகள்லாம் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பா. என்னோட குழந்தையெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பா, அண்ணாவோட பேரன், அப்புறம் கூட இருக்கிற சிஷ்யாலோட குழந்தையில எல்லாரையும் கூட உட்கார வச்சுப்பார். அந்த குழந்தை பஜனம் போது அவ்வளவு விஷமம் பண்ணும். சிப்லாக்கட்டையை பிடுங்கும், ஜால்ராவை பிடுங்கும், மைக்கை பிடுங்கும், எதுவும் சொல்ல மாட்டார். அது என்ன விஷமம் பண்ணினாலும் எதுவும் சொல்ல மாட்டார். ஆனா பிரவச்சனம் ஆரம்பிச்சிருத்தோம்னா அத்தனை குழந்தையிலையும் நகர்ந்து போக சொல்லிடுவார். கதை ஆரம்பிச்சிருத்தோம்னா அதுக்கப்புறம் உட்கார வச்சுக்க மாட்டார். அது பேசாம இருந்தா உட்கார வச்சுப்பார். அது ஹிம்சை பண்ணினதுன்னா அதை அனுப்பி விட்டுடுவார். ஏன்னா கதைக்கு நடுப்புற எந்த விதமான விக்னமும் இருக்கக்கூடாது. சாஸ்திரமே சொல்றது ஒரு 5 விஷயத்துக்கு மகா பிரம்மஹத்தி தோஷத்துக்கு சமமான தோஷம்னு ஒரு 4 விஷயத்தை சொல்றது. நித்ராபங்கா, கதாச்சேதா, தம்பத்யோ பிரீதிவேதனம், சிசுமாத்ரு விபேதஷ்ச பிரம்மஹத்யா சமம் விதுஹு. நித்ராபங்கா, தூங்கும் போது ஒருத்தனை எழுப்பவே கூடாது. தூங்கும் போது எழுப்பினா பிரம்மஹத்தி தோஷத்துக்கு சமமான தோஷம்னு சொல்றது சாஸ்திரம். என்ன காரணம்? ஜீவ பிரம்ம ஐக்கியம் இந்த தூங்கும் போது. அவன் தூங்கிட்டானா இந்த உலகத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எழுப்பக்கூடாது. அதனாலதான் ரொம்ப பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, இப்போ நடக்கிறதான்னு தெரியல. நம்ம ஆசிரமத்துல எல்லாம் ரொம்ப பெரியவா என்ன பண்ணுவா, கார்த்தால ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் ஏந்து நல்ல சத்தமா பகவன் நாமா சொல்றது.
நாராயண 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 கத்தி சொல்றது. இப்படி கத்தி சொன்னா அவ என்ன பண்ணுவா, அந்த சத்தம் தாங்காம அவளே இருந்துருவா. இது மாதிரி எழுப்பலாம். ஒருத்தனை போய் தட்டி எழுப்பக்கூடாது, பகவான் நாமா சொல்லி எழுப்பலாம். இல்ல ஏதாவது மணி ஏதாவது அடிச்சு எழுப்பலாம், இந்த மாதிரி எழுப்பலாம். நித்ராபங்கா கதாச்சேதா இது மாதிரி பிரவச்சனம் நடக்கும்போது அதுக்கு நடுப்புற எந்த விதமான விக்னங்களும் ஏற்படுத்தக்கூடாது. தம்பத்தியோ பிரீத்தி பேதனம். சில ஆத்துல என்ன பண்ணுவா, இந்த வயசான தம்பதிகளா இந்த கிழவாலா இருக்கிறவா என்ன பண்ணுவா, கல்யாணமான இந்த சிறு வயசுல கல்யாணமான வாழ்க்குள்ள எதையாவது கோழி மூட்டி விட்டு சண்டையை உண்டு பண்ணிடுவா. சம்பந்தம்னா இவன் சொல்லாத விஷயத்த அவன்கிட்ட சொல்லி, சொன்ன விஷயத்த இவன்கிட்ட சொல்லி, எதையாவது அங்கேயும் இங்கேயும் சொல்லி சண்டையை உண்டு பண்ணிடுவா. அவ சண்டை போட்டுக்கிறத இவ பாப்பா, அது ஒரு சந்தோஷம். ஏன்னா இது மாதிரி இன்னும் புறத்தியாறு படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு சந்தோஷம். தம்பத்தியோ பிரீத்தி பேதனம் இது மாதிரி பண்ணினா இது ஏதோ விளையாட்டா பண்றான்னு தோணும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, பிரம்மஹத்தி தோஷத்துக்கு சமமான தோஷம். சிசுமாத்திர விபேத, குழந்தையும் அம்மாவையும் பிரிக்கவே கூடாது. இதெல்லாம் சொல்றதுக்கே இப்ப பயமா இருக்கு. ஏன்னா பிறந்த குழந்தைய விட்டுட்டு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருதுன்னு அம்மா கிளம்பி போயிடுறா. 6 மாசம் 1 வருஷம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் இங்க பாத்துக்க வேண்டியிருக்கு குழந்தைய. இது மாதிரி எல்லாம் பண்ண, ஏன்னா அந்த குழந்தைக்கு 1 வயசு 6 பரியந்தம் அந்த குழந்தைக்கு அம்மாவை தவிர வேற எதுவும் தெரியாது, அம்மா தான் தெரியும். அந்த சமயத்துக்கு அந்த அம்மாவோட சேர்ந்து இருந்தாதான் அந்த குழந்தைக்கும் ஆரோக்கியம், உனக்கும் செய்யணும். இது மாதிரி குழந்தையும் அம்மாவையும் பிரிக்க கூடாது. பிரம்மஹத்யா சமம் விதுகும், இதெல்லாம் பிரம்மஹத்தி தோஷத்துக்கு சமமா சொல்லியிருக்கிறதுனால இவன் விளையாடுறது, மயிலோட விளையாடின்னு இருக்கிறது இவாளுக்கு ரொம்ப ஹிம்சையா இருந்தது. என்ன பண்ணினா கோபத்துல வேடனாக போக கடவுதுன்னு சபிச்சுட்டான். ஏன்னா ஒரு வேடனுக்கு எதுவும் தெரியாது, அவனுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் பூஜை புனஸ்காரம் ஒன்றும் தெரியாது. அவன் எப்படி ஒன்றும் தெரியாம காட்டுல சுத்தின்னு இருப்பானோ அது போல நீ இந்த மயிலோட விளையாடின்னு இருக்க, வேடனா போக கடவுதுன்னு சபிச்சுட்டான். சபிச்சா வருணனும் இந்த ஹரிதன் இந்த குழந்தை 2 பேரும் அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். மன்னிச்சுக்கோங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், தெரிஞ்சு தப்பு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னதும் ஏன்னா உடனே மன்னிச்சுட்டான். ஏன்னா மகான்களுடைய குணம் உத்தமம் க்ஷணகோபஸ்யா. ரொம்ப மகான்கள் என்ன பண்ணுவா, கோபப்படுவா. கோபப்பட்ட அடுத்த க்ஷணம் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணினா போதும், ஒரு க்ஷணத்துல போயிடும். இதுதான் உத்தமாலா இருக்கிறவாளுக்கு உள்ள லட்சணம். மத்தியமம் கடிகாத்வயம், கொஞ்சம் அதுக்கு அடுத்தது எப்படி இருப்பா, ஒரு 2 மணி நேரம் கோபமா இருப்பா. ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுட்டு இருப்பா. யாராவது கிட்ட பேசினாலே பயமா இருக்கும். இது அதுக்கு அடுத்தது சாமான்யமா இருக்கிறவா. அதமே சியாத் அஹோராத்திரம், சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான், ஒரு நாள் பூரா நினைச்சுட்டு இருப்பான், என்னடா அது இப்படி பண்ணிட்டாலேன்னு அதையே திருப்பி 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 நினைச்சுட்டு கோபப்பட்டு இருப்பான். பாபிஷ்டே மரணாந்தகா, சில பாப்பிகள் எப்படி இருப்பா, ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா போதும் ஜென்மா பூரா சொல்லிட்டு இருப்பான். 60 வயசு ஆனாலும் மறக்க மாட்டான், இதையே சொல்லிட்டு இருப்பான். அன்னைக்கு சார் நான் கேட்டேன் தர முடியாதுன்னு சொல்லிட்டார் சார், அன்னைக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுன்னே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். ஜென்மா பூரா சொல்லிட்டு இருப்பான். என்ன பிரயோஜனம் இதனால? இந்த உலகத்துல துருவசுவாமி சொல்றார், பிரகலாத சுவாமி சொல்றார், நமக்கு ஆயுஷே 100 வயசு. அந்த ஆயுஷ்லயும் 50 வருஷம் தூக்கத்துல போயிட்டு இருக்கு. அது 100 வயசு இருந்தா, 100 வயசு ஒருத்தன் உயிரோட இருந்தான்னா 50 வயசு தூக்கத்துல போயிடுறது. 60 வயசு உயிரோட இருந்தான்னா 30 வயசு தூக்கத்துல போயிடுறது. கௌமாராச்சரேத் பிரகலாத சுவாமி சொல்றார், 50 வயசு தூக்கத்துல போயிடுறது. ஒரு 10 வருஷம் சின்ன வயசு விளையாட்டுல போயிடுறது. பிறந்து 10 வயசு வரைக்கும் என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் யௌவனத்துல போயிடுறது. அதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைய பெற்றுக்கிறது, அதுல போயிடுறது. 30 வருஷம் இதுலயே போயிடுது.
மீதி எங்க உனக்கு ஆயுசு இருக்கு? மீதி 100 வயசு இருந்தாதான் நிச்சயம். 100 வயசு இப்ப யாரும் கண்டிப்பா இருக்கிறதே கிடையாது. ரொம்ப ரேரா போயிடுத்து. இந்த 100 வயசு இருக்கிறவான்னு பார்த்தா ரொம்ப ரேர். திருவனந்தபுரத்திலேயே கணக்கெடுத்து பார்த்தா யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்தா பெரிய விஷயம். ஏன்னா அந்த களி வர 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 ஆயுசு குறைஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா களி இப்ப 5100 வருஷம் மேல ஆறுது களி பிறந்து. இன்னும் வருஷமாக வருஷமாக ஆயுசு குறைஞ்சுட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா. இது களியினுடைய லட்சணம். இந்த வருஷத்துக்குள் இதுக்குள்ள ஒருத்தட்ட போய் கோபம் தாபம் இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. கூடிய வரைக்கும் அதை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன சண்டை போட்டு என்ன பண்ண போறோம்? மகான்களுக்கு ஒரு க்ஷணத்துல கோபம் போயிடும். உத்தமம் க்ஷண கோபஸ்யாம், உடனே மன்னிச்சுட்டான். நீயும் தெரியாம பண்ணிட்ட, நாங்களும் கோபத்துல சபிச்சிட்டோம், நீ கவலைப்படாத, வேடனாக பிறந்தாலும் உனக்கு பிற்காலத்துல சப்தரிஷிகள் ராமாயணத்தை உபதேசம் பண்ணி நீ நல்ல கத்தியை அடைவேன்னு அவளுக்கு அனுகிரகமும் பண்ணிட்டு அந்த சனகாதிகள் கிளம்பி போயிட்டார். இவரும் இந்த பிரச்சேதத்தினுடைய வம்சத்துல பிறந்த நல்ல பிராமண குடும்பத்துல பிறந்து உபநயனங்கள்லாம் பண்ணிட்டு வேதாத்தியனம் பண்ணி இந்த காட்டுக்கு சமித்தெல்லாம் எடுக்கிறதுக்கு போன. சமித்தை எடுக்க போனா அங்க நிறைய வேடர்கள்லாம் அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அடிச்சு சாப்பிட்டு இருந்தார். இதை பார்த்ததும் ஒரு க்ஷணம் இதை பார்த்தார், ஆசை வந்துருது. ஆஹா, எவ்வளவு எவ்வளவு சௌக்கியமான ஒரு வாழ்க்கை. நம்ம பாரு, காலத்தால 4 மணிக்கு ஏந்துக்க வேண்டியிருக்கு, பிரம்மைக்கு சொல்ல வேண்டியிருக்கு, ஸ்நானம் பண்ண வேண்டியிருக்கு, சந்தியாவந்தனம், சஹசிராவர்த்தி, சமிதாதானம், ஹோமம், அதுக்கப்புறம் வைஸ்வதேவம், பூஜை, ஏகப்பட்ட காரியம். ஒரு நாளைக்கு பிராமணன் அவனுடைய ஸ்வதர்மத்தை ஒழுங்கா அனுஷ்டானம் பண்ணினான்னா அவனுக்கு 12 மணி நேரம் போறாது. அவ்வளவு காரியம் சொல்லியிருக்கா ரிஷிகள். இத்தனையும் பண்ணிட்டு எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும்? இவனை மாதிரி சௌக்கியமா இருக்கலாமேன்னு எடுக்க வந்த அந்த சமித்தெல்லாம் தூக்கி எறிஞ்சார், பஞ்சபாத்திரத்தை தூக்கி எறிஞ்சார். அந்த வேடனோட போய் சேர்ந்துட்டார். அதனாலதான் இந்த துசங்க சர்வதா தியாஜ்யா. துசங்கம் ஒரு க்ஷணம் கூட ஒரு க்ஷணம் கூட துசங்கத்துக்கிட்ட போகாது. நீ சத்சங்கமா இல்லைனாலும் பரவாயில்ல, துசங்கத்துக்கு போகாது. நம்ம அண்ணாவோட ஸ்ரீ அண்ணாவோட கீர்த்தனை கூட ஒன்று உண்டு. சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துஜ்ஜன சங்கம் தியஜரே. ஒரு க்ஷணம் கூட அந்த துசங்கத்துக்கு போகாது. இது என்னாச்சு? ஒரு க்ஷணம் அந்த வேடனை பார்த்தார், அத்தனை மனசு மாறி போயிடுத்து. அவனோட சேர்ந்துண்டு அங்க இருக்கிற மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் அடிக்கிறது, அதை எடுத்து சாப்பிடுறது, இப்படி காட்டுல சௌக்கியமா இருந்துட்டு. ஒரு சந்தர்ப்பம் ஒரு பட்சி அப்படிதான் ஒரு வில்லையும் அம்பை எடுத்து ஒரு பட்சியை அடிச்சார். அடிச்சா அந்த பட்சி நகர்ந்து போயிடுத்து. அந்த இவர் அடிச்ச அம்பு அந்த மரத்துல பட்டு நழுவி திரும்பி அவர் மேலேயே வந்து அடிச்சிருது. அவர் மேலேயே வந்து அடிச்சா துடிச்சு போயிட்டார். ஏன்னா இத்தனை நாளா இவருக்கு அடிச்சுதான் பழக்கம். அடிச்சா அது எவ்வளவு வலிக்கும்னு இவருக்கு தெரியாது. இந்த குழந்தைகளுக்கு இந்த சில குழந்தைகள் என்ன பண்ணும், யாரையாவது புறத்தியார பார்த்தா கிள்ளிண்டே இருக்கும், அவளை போட்டு அடிக்கும், கில்லும். அதுக்கு தெரிய பண்ணணும்னு அதுக்கு ஒன்றும் நிஷ்டம் கிடையாது. ஏதோ அந்த குழந்தைக்கு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கும். நல்ல முரட்டு ஆசாமியா யாராவது ஒருத்தன் கிட்ட இந்த குழந்தை மாட்டி அவன் பதிலுக்கு நன்னா அந்த தொடையில கிள்ளி விட்டான்னா அதுக்கப்புறம் தான் கிள்ளினா வலிக்குங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். அதுக்கப்புறம் யாரையும் கிள்ளாது. ஆஹா, இவ்வளவு வலிக்கிறது, இனிமே கிள்ளக்கூடாது. இவருக்கு அடி பட்டதுக்கு அப்புறம்தான் அதனுடைய வேதனை தெரிஞ்சது. துடிச்சு போயிட்டார். அந்த வழியா சப்தரிஷிகள் அந்த வழியா வந்து அவருக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணி, அப்பா நீ எவ்வளவு இப்ப கஷ்டப்படுறியோ இது மாதிரி தானே பல மிருகங்கள் பட்சிகள் கஷ்டப்பட்டிருக்கும். இப்படி அதர்மத்து பக்கம் போகாத எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தவன், இப்படி அதர்மத்தை பண்ணிட்டு இருந்துட்டியேன்னு அவர் கேட்டார். இத்தனை நாளா பாபத்தை பண்ணிட்டேன், இதுக்கு பிராயஷ்சித்தம் நான் என்ன பண்ண? இதுக்கு என்ன பண்ணணும்னா ராமநாமா தான் உனக்கு பிராயஷ்சித்தம். ஏன்னா ராமநாமா தாரக நாமானது.
யதா வர்ணயத் கர்ணமூலேந்த காலே சிவோ ராமராமேதி ராமேதி காஷ்யாம்னு பஜகோவிந்தத்துல பஜேகம் 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 பஜேகம்னு ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் ராமரை பத்தி வர்ணிச்சார். ராமநாமா ஒருத்தனுக்கு கடைசி காலத்துல அவன் காதுல விழுந்ததுன்னா அவன் போற காலத்துல மரண சமயத்துக்கு அவன் ஜென்மா பூரா பண்ணின பாபங்கள் போறதுன்னு சொல்றான். ஆதிசங்கர பரமேஸ்வரனுடைய அவதாரம். ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் பரமேஸ்வரனுடைய அவதாரம். அவருடைய வாக்குனால சொல்றார் ராமநாமா சகல பாபத்தையும். அந்த ராமநாமாவை உபதேசம் பண்ணி இதை நீ ஜபம் பண்ணின்று உனக்கு இந்த ராமநாமாவே பலனை கொடுத்துரும். பொதுவா இந்த இந்த கதையை சொல்றவா மரா 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 மரான்னு சொல்லி கொடுத்தா அந்த மரா 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 மரான்னு சொல்லிட்டே இருந்தாலே அதுவே ராமானு மாறிடுத்துன்னு சொல்லுவா. ஆனா தேவி பாகவதத்துல வியக்தமா இருக்கு ராமநாமாவை உபதேசம் பண்ணினான். ராமநாமா உபதேசம் பண்ணி அந்த ராமநாமாவை ஜபம் பண்ணி இவருக்கு சமாதி சித்திச்சு சரீரம் வேற ஆத்மா வேறன்னு இவர் உள்ள பகவான ராமரை உள்ள தியானம் பண்ண ஆரம்பிச்சு இவருடைய உடம்பு பூரா இந்த கரையான் புத்து கட்டிடுது. சமாதி கலைஞ்சு வெளியில வர அதுக்கப்புறம் தான் இவர் வால்மீகியா வெளியில வர. இந்த வால்மீகத்துக்குள்ளேந்து வந்ததுனால வால்மீகின்னு இவருக்கு ஒரு பெருமை. தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. இவருக்கு என்ன தபஸ்ன்னா ராமநாமா தான் இவருக்கு தபஸ். ராமநாமாவாலேயே பரிசுத்தமான வால்மீகி இந்த நாரத பகவானை பார்த்து ஒரு 16 கேள்வி கேட்டார். இந்த 16 கேள்வியிலேருந்து தான் இந்த ராமாயணமே பிறக்கிறது. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே. அதுவும் அந்த 16 கேள்வியை கேட்டு இந்த 16 கேள்விக்கு உடையவன் இப்ப இருக்கணும், இப்ப போனா நான் பார்க்கிற மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கிற மனுஷன் இந்த உலகத்துல இருக்கானான்னு ஒரு 16 கேள்வி கேட்டான். ஏன்னா வேதம் என்ன சொல்றது, ஷோடசகலோவை புருஷா. ஒரு மனுஷன்னா ஒரு பூர்ணமான ஒரு மனுஷன்னா பூர்ணம்னா சரீரங்கள்லாம் நல்ல அங்கத்தோட இருக்கு, நல்ல அழகான கை, அழகான காலு, அழகான முகம், நிறைய முடியெல்லாம் இருக்கும், நல்ல ஆஜானுபாகுவா இருக்கான்னா அவன் பூர்ணன் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு ஆபரணம்ங்கிறதே அவனுடைய நல்ல குணங்கள் தான் அவனுக்கு ஆபரணம். மகான்களை பத்தி பாகவதத்துல வர்ணிக்கும் போது சாதவ சாது பூஷணாக. சாது பொதுவா அவர் ரொம்ப சாது, அவர் ரொம்ப சாதுன்னு உலகத்துல சொல்லுவார். சாதுன்னா ஒன்னும் தெரியாதவன்னா சாதுன்னு சொல்றா. இன்னைக்கு உலகத்துல ஒன்னும் தெரியாது, அவர் பாட்டுக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாருன்னா அவர் ரொம்ப சாது. சாதுன்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது, சாஸ்திரோக்தமா இருக்கிறவனுக்கு சாதுன்னு பேர். சாதவஹா சாது பூஷணாக. மகான்களுக்கு எது அழகுன்னா அவள் உடம்புல இருக்கிற நல்ல குணங்கள் தான் அவளுக்கு அழகு. வேதமே என்ன சொல்றது, ஷோடசகலோ. இந்த 16 குணங்கள் இருக்கிற மனுஷன் பூர்ணமான மனுஷன். இந்த 16 குணம் உள்ள மனுஷன் இப்ப இருக்கானான்னு ஒரு 16 கேள்வியை கேட்டார். குணவானு கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே. குணவானு முதல் கேள்வியே நல்ல குணவானா இருக்கும். குணவானுன்னா சமுதாயமான நல்ல குணங்கள் உடைய மனுஷனா இருக்கும். இந்த உலகத்துல உள்ள அத்தனை குணங்களும் அவனிடத்துல இருக்கும். வீரியவானு நல்ல பராக்கிரமசாலியா இருக்கணும். தர்மஜ்ஞா இந்த உலகத்துல உள்ள அத்தனை தர்மமும் தெரிஞ்சவனா இருக்கணும். கிருதஜ்ஞா சை நன்றி மறவாதவனா இருக்கணும். சாஸ்திரமே என்ன சொல்றது, கிருதஜ்ஞேனாஸ்தி நிஷ்கிருதிஹி. சை நன்றி மறந்தவனுக்கு பரிகாரமே கிடையாது. உனக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணி நீ அதை மறந்துட்டேன்னா அதுக்கு பரிகாரமே கிடையாதுன்னு சொல்றது சாஸ்திரம். கிருதஜ்ஞே நாஸ்தி நிஷ்கிருதிஹி. சத்யவாக்கியம் அனவரத்தமும் உண்மை பேசுறவனா இருக்கும். சாரித்ரேன சகோ யுக்தா. நல்ல கேரக்டர். சாரித்திரம்னா நல்ல கேரக்டர் உடையவனா இருக்கும். சார் அவர் நல்லவர் தான், ஆனா அப்பப்போ அந்த சீட்டு கட்டெல்லாம் விளையாடுறதுக்கு போயிட்டு தான் வருவார். அங்க போய் விளையாடலாம் மாட்டேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவனுடைய ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா நல்ல விஷயங்கள் தான் இருக்கும்.
சாரித்ரேன சகோ யுக்தா சர்வபூதேஷு கோஹிதா. இந்த உலகத்துல 80 லட்சம் ஜீவராசிகள் இருக்குன்னு சொல்றது சாஸ்திரம். அத்தனை ஜீவராசிகள் இடத்திலையும் பிரியமா இருக்கிறவனா இருக்கணும். சர்வபூதேஷு கோஹிதா வித்வான், நல்ல படிச்சவனா இருக்கணும். சமர்த்தா, நல்ல படிப்பு இருந்தா மட்டும் போராது, சாமர்த்தியம் இருக்கணும். சில கோர்ட்டு வாசல்ல போய் பார்த்தா சாட்சி கழுத்து போட ஆள் இல்லைன்னா ஒரு 50 பேர் சுத்தின்னு இருப்பான். சரி, யார மாதிரி கழுத்து போடணும்னு சொல்லுங்க, நான் ஒரு தடவை காட்டுங்கோ, நான் கழுத்து போடுறேன். ஒரு கையெழுத்தை காட்டினா அது மாதிரி அதை ஒரு தடவை பார்த்தான்னா அதே மாதிரி 100 கழுத்து வேணாலும் அச்சு அசலா அப்படியே பிரிண்ட் மாதிரி போடுறவன் இன்னைக்கும் இருக்கான். ஆனா கோர்ட்டு வாசல்ல ஒரு 100 ரூபா காசுக்காக சுத்தின்னு இருக்கான். ஏன்னா படிப்பு ஒண்டி இருந்தா மட்டும் போறாது. இந்த உலகத்துல முன்னேறதுக்கு படிப்பு ஒண்டி போறாது, நல்ல சாமர்த்தியசாலியாகவும் இருக்கும். சமர்த்தா கஷ்டைக பிரியதர்ஷனா ஏக பிரியதர்ஷனா. அந்த அவனை பார்த்தா, அந்த மனுஷனை பார்த்தா பார்த்தது போதுங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. பார்த்தது போதும்னு தோணக்கூடாது. ஆஹா, இன்னொரு 5 நிமிஷம் அவனை பார்க்கலாம், அப்படி இருக்கணும்னா இருக்கணும். ஆத்மவான், நல்ல தைரியசாலியா இருக்கணும். ஆத்மவான் ஜிதக்ரோதா, கோபத்தை அடக்கினவனா இருக்கணும். வேதம் நமக்கு சொல்லி தருது, உனக்கு கோபம் வந்தா அந்த கோபத்துக்கு மேல நீ கோச்சுக்கோ. கோபமே என்கிட்ட எதுக்கு வந்தேன்னு அந்த கோபத்து மேல கோச்சுக்கோன்னு சொல்ற. ஏன்னா இந்த ஒரு 6 வர்க்கம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு ஹரிஷட் வர்க்கம்னு பேர். ஹரிஷட் வர்க்கம்னு பேர். ஹரினா பகவானுக்கு ஹரின்னு பேரு. ஹரினா சத்ரு, சத்ருக்கு ஹரின்னு பேரு. இது என்னன்னா ஒரு 6 சத்ரு நம்மக்குள்ளேயே இருக்கான். அதுல ரொம்ப மெயின் யாருன்னா அந்த கோபம். இந்த கோபம் ஒண்டி, ஒரு கோபம் வந்ததுன்னா என்ன நடக்கிறதுனே தெரியாது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ரகலை பண்ணிடுவான் ஆத்துல. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சாந்தமானதுக்கு அப்புறம் தான் நம்ம எதெல்லாம் உடைச்சோம்னா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா கோபம் வந்தா என்ன நடக்கிறதுனே தெரியாது. ஜிதக்ரோதா, அந்த கோபத்தை அடக்கினவனா இருக்கணும். ஜுதிமானே, நல்ல சரீர காந்திமானா இருக்கணும். சில பேரை பார்த்தாலே அவ ஒன்றும் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி இந்த கிரீம் எல்லாம் போட்டுன்னு இருக்க மாட்டான். ஆனா அவளுடைய முகத்தை பார்த்தாலே பிரகாசமா இருக்கும். அதுதான் உண்மையான தபஸ், அதுதான் உண்மையான அழகுங்கிறது. ஜிதிமானு அனசூயகா, அசூயை இல்லாதவனா இருக்கும். ஏன்னா அந்த அசூன்னு பிராணனுக்கு பேரு. இந்த பிராணன் உயிர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவனுக்கெல்லாம் அசூய இருக்கும், தீர்மானமா இருக்கும். இல்லாதவன் இருக்கவே முடியாது. ஏன்னா பின்னாடி ராமாயணத்துல ராமரை பத்தி சொல்லும் போது ராமருக்கு இவ்வளவு நல்ல குணம் இருக்கிறதுக்கு காரணம் தசரதன்னு சொல்றார். அந்த தசரதனுக்கே ராமருக்கு மேல அசூய வந்துருக்கு. ஏன்னா அத்தனை ஜனங்களும் ராமா ராமா ராமான்னு ராமரை கொண்டாடுறா, அவனுக்கே கொஞ்சம் லேசா ஒரு அசூய வந்துருக்கு. அந்த ஜனங்களை பார்த்தே கேட்க போறான் பின்னாடி, இவ்வளவு நாளா நான் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினதுல உங்களுக்கு எல்லாம் திருப்தி இல்லையான்னு அந்த ஜனங்களை பார்த்து கேட்க போறான். ஏன்னா அந்த அசூயங்கிறது உயிர் இருக்கிறவன் அத்தனை பேருக்கு இருக்கும். அந்த அசூயையே ஜெயிக்கிறது தான் மகான்களோட லட்சணம். அதை நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஒன்றும் முழுக்க குறைக்க முடியாது. முழுக்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளோட ஒருத்தன் மேல இருந்தான்னா அவனை பார்த்து லேசா ஒரு எண்ணம் வரத்தான் வரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை குறைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. அவன் என்னதோ புண்ணியம் பண்ணியிருக்கான், அவன் சௌக்கியமா இருக்கான். நம்ம பாபம் பண்ணியிருக்கோம், கஷ்டப்படுறோம்னு விவேகத்தை நம்மளே உண்டு பண்ணிக்கணும். அனசூயகாம் கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. இப்படி இருக்கிறவனுக்கு கோபம் வந்ததுன்னா தேவதைகள்லாம் பயப்பட முடியுமா இருக்கணும் அந்த கோபம்னு சொல்றது. இதுக்கு முன்னாடி அந்த 16 கேள்வியில ஒரு கேள்வி அவனுக்கு கோபம் இருக்கக்கூடாது, ஒரு கேள்வி அவனுக்கு கோபம் வந்ததுன்னா உலகமே பயப்படணும். இது என்னன்னு நமக்கே தோணும். பொதுவா கோபம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும், அது அவன் வசம் இருக்கணும். இந்த கோபம் வேணும்னா அவன் கோபம் வேணும்னா அதை அழிச்சுக்கணும்.
கோபமே கொஞ்சம் வா அப்படின்னு சொன்னா அந்த கோபம் வரணும். ஒருத்தன் கோபமே படாம இருந்தான்னா அவனை ஊர்ல யாருமே மதிக்க மாட்டான். ஒருத்தன் கோச்சுண்டே இருந்தாலும் யாரும் மதிக்க மாட்டா. கோபப்படாம இருந்தாலும் கோச்சுண்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, எதுக்கு எடுத்தாலும் குழந்தையில ஆத்துல சம்சாரத்தை, அம்மா அப்பாவை, கூட இருக்கிறவால, பக்கத்தாத்துக்கார ஐத்தாத்துக்காரால திட்டின்ண்டே இருந்தா யாரும் பேசவே மாட்டா, பேச்சையே நிறுத்திடுவா. சார் அவர் எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் கத்துவார், அதனால யாரும் பேசாதீங்க அவர்கிட்ட, இப்படி இருந்துருவா. இது நீ கோபப்பட்டுட்டே இருந்தா, நீ கோபமே படாம இருந்தா யாரும் உன்னை மதிக்கவே மாட்டா. வேலைக்காரன் கூட ஆத்துல ஒரு சமயக்காரனை போட்டிருப்பார், சார் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்கிறது, அதனால நேற்று ராத்திரி சமைச்ச சாதம் மிச்சம் இருக்கு, பழையது பிசைஞ்சு வச்சிடுறேன், அதை சாப்பிட்டுருங்க அப்படின்னா சரி சார். என்னோட வேலைக்காரன் தானே, அவன் மாசம் சம்பளம் கொடுக்கறல்ல, இதை பண்ணுடான்னு நீ கொஞ்சம் கோபப்பட்டு சொன்னாதான் அவன் பண்ணுவான். என்னடா அவன் முதலாளிக்கு பழையதை பிசைஞ்சு தரேன்னா அவர் கோச்சுக்க மாட்டார், அவருக்கு ஒன்றும் கோபமே வராது, யாரும் மதிக்க மாட்டான். ஆத்துலயே யாரும் என்ன வேணா பண்ணிட்டு போங்க, அவர் ஒன்றும் கோச்சுக்க மாட்டார். ஏன்னா உலகத்துல ரெண்டும் இருக்கணும், நம்ம வசம் இருக்கணும். அவனுக்கு, இந்த மனுஷனுக்கு கோபம் வந்தா இந்த உலகமே பயப்பட முடியுமாக இருக்கணும். இப்படி ஒரு 16 கேள்வியை கேட்டு இந்த மனுஷன் சார் இந்த மாதிரி உள்ளவர் இருக்காரான்னு கேட்டா 1947 ஒருத்தர் இருந்தார்னு சொல்லக்கூடாது, 26 இருக்கணும். இப்ப போனா பாக்குற மாதிரி இருக்கணும். எதனால உங்களை கேட்கிறேன்னா, பகவோ துர்லபாஷ்சைவ மகரிஷேத்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம் ஸ்ருத்வா சைதத் திரிலோகஜ்ஞா. உங்களை பார்த்து எதுக்காக கேட்கிறேன்னா, நாரதர் 3 லோகமும் சஞ்சாரம் பண்றார், உங்களுக்கு தான் தெரியும் இப்படி ஒரு மனுஷன் இருக்கானான்னு கேட்டதும் அவர் உடனே சொன்னார், இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்காளான்னு நீ கேட்ட, ஒரு மனுஷன் இருக்கான். பகவோ துர்லபாஷ்சைவ பகவஹா துர்லபாக, நிறைய பேர் இருக்காளான்னு கேட்டேன்னா என்ற பதில் கிடையாது. ஒருத்தன் இருக்கான். இன்னைக்கு நீ அயோத்திக்கு கிளம்பி போனா அங்க போய் பார்க்கலாம். இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹா ராமோ நாம ஜனைஸ்ருதா. ராமன்னு பேரு. அயோத்தியை பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த ராஜா தசரதனுடைய குமாரன், இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தார். சூரிய வம்சத்துல இக்ஷ்வாக்குன்னு ஒரு மகாராஜா, அவருடைய வம்சத்துல பிறந்தவர். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவஹா ராமோ நாம ஜனைஸ்ருதா. அயோத்தியில உள்ள ஜனங்கள்லாம் ராமா 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 ராமான்னு, ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாஹ. பின்னாடி பட்டாபிஷேகத்துல கூட பட்டாபிஷேகத்துல வர ஸ்லோகம் இது. அத்தனை ஜனங்களும் அயோத்தியில ராமோ ராமோ ராம இதி, அத்தனை ஜனங்களும் அவளுக்கு வேற பகவான் நாமாவே தெரியாது, ராமாங்கிற நாமாவை தவிர வேற எதுவும் தெரியாது. அப்படி ஜனங்கள்லாம் ராமர்கிட்ட அவ்வளவு அன்பா இருக்கு. ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாஹம் ராமோ நாம ஜனைஸ்ருதா. நீ 16 கேள்வி தானே என்ன கேட்ட, 16 குணங்கள் தானே என்ன கேட்ட. உனக்கு நான் 64 குணங்களை சொல்றேன்னு ராமருடைய 64 குணங்களை சொல்ற நாரத மகரிஷி. இதுக்குதான் சம்ஷேப ராமாயணம்னு பேரு. ராமாயணத்தினுடைய மகாத்மியம் ராமாயணத்திலே இருக்கு. முதல் சர்க்கம் ராமாயணத்தினுடைய மொத்த கதையினுடைய சுருக்கம் முதல் சர்க்கம். இதுக்கு சம்ஷேப ராமாயணம்னு பேரு. இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹா. இந்த சூரிய வம்சத்துல இக்ஷ்வாகுன்னு ஒரு மகாராஜா, அவருடைய வம்சத்துல பிறந்தவர்னு சொல்றார். பொதுவா இந்த ராமருடைய தலைமுறையை சொல்லும் போது ஒரு 64 ராஜாக்களுடைய பேரை சொல்லி 65ஆவதா ராமர் பிறந்தார்னு, ராமருடைய தலைமுறை சூரிய வம்சம், அந்த சூரிய வம்சத்துல உள்ள ராஜாக்களோட பேர். இந்த 64 பேரும் நாளைக்கு இந்த சீதா கல்யாணம் சொல்லும் போது அவருடைய பேரெல்லாம் வரும். இதுல முதல்ல பகவான் நாராயணன் பிரம்மாவோட புள்ள மரீச்சியோட புள்ள காஷ்யபரோட புள்ள சூரியனோட புள்ள மனுவோட புள்ள இக்ஷ்வாக்கு. நாராயணன், பிரம்மா, மரீச்சி, காஷ்யபர், விவஸ்வான், மனு, இக்ஷ்வாக்கு
6 ராஜாக்களுக்கு அப்புறம் 7வதா தான் இக்ஷ்வாகு. ஆனா இந்த ராமாயணத்தை எடுத்து பார்த்தா எங்க பார்த்தாலும் இக்ஷ்வாகு வம்ச பிரபவா, இக்ஷ்வாகு வம்ச, இக்ஷ்வாகுவோட வம்சத்துல பிறந்தவர், இக்ஷ்வாகுவோட வம்சத்துல பிறந்தவர்னு தான் திருப்பி திருப்பி வரும். ஏன் நிறைய அதுக்கு முன்னாடி ஒரு 6 பேர் இருக்காளே, எதுக்கு இக்ஷ்வாகுன்னு தனியா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி அந்த 6 பேரும் தேவதைகள். இந்த இக்ஷ்வாகுலேந்து தான் மனுஷன். ஏன்னா பகவான் பிரம்மாவும் தேவன், மரீச்சியும் தேவன், அவரும் தேவதைகளா இருந்தவர். மரீச்சி, காஷ்யபர், விவஸ்வான், சூரியனும் தேவன். அதுக்கப்புறம் இக்ஷ்வாகு தான் மனுஷன்லேருந்து தான், இக்ஷ்வாகுலேருந்து தான் மனுஷால் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி இருந்தவா தேவதைகள். பகவான் மனுஷனா ராமாவதாரம் பண்ணினதுனால இக்ஷ்வாகு வம்ச பிரபவா, இக்ஷ்வாகு வம்சம்னு சொல்றோம். அதுக்கும் மேல இந்த இக்ஷ்வாகு வம்சம்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம், இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரை கொண்டு வந்தது இக்ஷ்வாகு. சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பனிராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கடி நிகட சிர பார்ஷ்வ வின்யஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரி கராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேகம். ரங்கநாதருடைய தியானம், அவருடைய தியான ஸ்லோகம். இதுல ரங்கநாதர் எப்படி இருக்கார்? சப்த பிராகார மத்தியே, ஸ்ரீரங்கத்துக்கு போய் பார்த்தா தெரியும் 7 பிராகாரம். கோவிலை சுத்தி இந்த பக்கம் காவேரி, இந்த பக்கம் கொள்ளிடம், நடுப்புற 7 பிராகாரம். 7 பிராகாரத்துக்கு உள்ள ரங்கநாதர் இருக்கார். சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே, இந்த தாமரைய தலகீழா கவுத்தா அது எப்படி இருக்குமோ அது போல இருக்கும் ரங்கநாதருடைய விமானம், சொர்ணமயமான விமானம். காவேரி மத்திய தேசே, உபய காவேரி தீரம். இந்த பக்கமும் காவேரி, இந்த பக்கமும் கொள்ளிடம். 2 காவேரிக்கும் நடுப்பற ரங்கநாதர் இருக்கார். மிருதுதர பனிராட் போக பரியங்க பாகே, சேஷ தல்பத்துல படுத்துட்டு இருக்கார். நித்ரா முத்ராபிராமம், படுத்துட்டு தூங்குறார். சரி, தூங்கின்னு இருக்காரோன்னா அவர் தூங்கல. நித்ரா முத்ராபிராமம், நித்ரங்கிற ஒரு முத்திரைய வச்சுட்டு ரங்கநாதர் இன்னைக்கும் அங்க இருக்கிற பக்தாலெல்லாம் காப்பாத்தின்னு இருக்கார். கடி நிகட சிர பார்ஷ்வ வின்யஸ்தஹஸ்தம், ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் பகவானுக்கு சரண சேவை பண்றார். பத்மாதாத்ரி கராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேகம். தேசாந்தர கதோபாபி தீபாந்தரம் கதோபி வா ஸ்ரீரங்காபி முகோ பூத்வா பிரணிபத்திய நசீதது. அவ்வளவு பெருமை ஸ்ரீரங்கத்துக்கு. எதனால ஸ்ரீரங்கத்துக்கு அவ்வளவு பெருமைன்னா, ரங்கநாதர் இருக்கிறதுனால அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அவ்வளவு பெருமை. அந்த ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சுன்னு அந்த ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கநாதர் வந்ததுக்கு முக்கிய காரணம் இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகுங்கிற மகாராஜா சூரிய வம்சத்துல பிறந்த ராஜா. இந்த தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் அடிக்கடி சண்டை வந்துடும். சண்டை வரும்போதெல்லாம் இந்த தேவதைகளால அசுரால தனியா ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவாளை விட அவ நல்ல பராக்கிரமசாலியா இருப்பாள். அது இவாளால ஜெயிக்க முடியாமல் இருக்கும்போது இந்த சூரிய வம்சத்து ராஜாக்களையும் ஹெல்ப்புக்கு கூட்டின்னு போவான். என்னால தனியா அவனோட யுத்தம் பண்ண முடியாது, நீங்களும் வந்து உபகாரம் பண்ணுங்க. அப்படி இவன் உபகாரத்துக்கு போனா இக்ஷ்வாகு தேவதைகளோட சேர்ந்து யுத்தம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துட்டான். அந்த யுத்தத்துல ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சதும் இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னோட சம்சாரமான இந்திராயணியை தவிர வேற எது வேணாலும் கேளு, நான் தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்கிற இதே ரங்கநாதர் தேவலோகத்துல இருந்தார். அந்த ரங்கநாதர் இந்திராயணிய சம்சாரத்தை தவிர வேற எது வேணாலும் கேளு தரேன்னு சொல்லிட்டு அங்க பூஜையில இருந்த ரங்கநாதருக்கு கோபம் வந்துருக்கு. அட பாபி, என்ன விட்டுட்டிய, உங்க குடும்பத்தை உன்னோடையே இத்தனை வருஷமா இருக்கு, என்ன விட்டுட்ட, உன் சம்சாரத்தை வண்டி வச்சுட்டு கேட்டியேன்னு அவர் வருத்தப்பட்டு இருந்தார். இந்த இக்ஷ்வாகும் என்ன பண்ணினா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு கேட்கிறேன்னா,
அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல இக்ஷ்வாக்கனுடைய சொப்பனத்துக்கு வந்து அவன் என்ன விட்டுட்டான், நீ என்ன கேட்ட அழைச்சின் போயிடு அயோத்திக்குன்னு ரங்கநாதர் இவனோட சொப்பனத்துல வந்து சொன்னார். அடுத்த நாள் கார்த்தால என்ன வேணும்னு கேட்டேரியா, நீ பூஜையில வச்சிருக்கிற ரங்கநாதரை கொடுன்னு அந்த இக்ஷ்வாக்கும் ரங்கநாதரை வாங்கி வந்துட்டான். அவனுக்கு அப்புறம் தான் தோணினது, ஆஹா ரங்கநாதரை விட்டுட்டான். அந்த ரங்கநாதரை அழைச்சின்னு வந்து அயோத்தியில பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் 60 சூரிய வம்சத்துல உள்ள ராஜாக்கள் அத்தனை பேரும் பூஜை பண்ணி ரங்கநாதரை, அதுக்கப்புறம் தசரதன் பூஜை பண்ணி கௌசல்யாதேவி பூஜை பண்ணி அந்த பாக்கியம் தான் ராமர் அந்த குடும்பத்திலேயே பிறந்தார். அந்த ரங்கநாதருக்கே ஒரு அர்ச்சனை, கௌசல்யாராதித சரணாய நமஹா, கௌசல்யாராதித சரணாய நமஹான்னு அவருக்கு ஒரு அர்ச்சனையே. அவ்வளவு ராஜாக்கள் பூஜை பண்ணியிருக்கா. அதனால் அந்த இக்ஷ்வாக்கு தான் ரங்கநாதர் அழைச்சுன்னு வந்தனால இந்த இக்ஷ்வாக்கு ஒரு தனி பெரும். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவஹாம் ராமோ நாம ஜனை ஸ்ருதா, ராமன் ராமன் அவனை ஜனங்கள்லாம் கூப்பிடுவா. நியதாத்மா மகாவீரியா த்யுதிமான் திருதிமான் வஷீன் ரக்ஷி புத்திமான் நீதிமான் வாக்மி ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. இந்த உலகத்துல அவனை சரணாகதி பண்ணினவன் அத்தனை பேரையும் காப்பாற்ற. சுவாமி தேசிகன் சொன்னார், பாத்ரா பாத்திர விசாரணம் நகுருதே. ராமர் சன்னிதானத்துல இவன் வேண்டியவன் வேண்டாதவன் யாருமே கிடையாது. நீ அவரோட சன்னிதானத்துக்கு போய் ராமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உன்னை இந்த உலகமே எதிர்த்தாலும் ராமர் உன்னை காப்பாத்து. பாத்ரா பாத்திர விசாரணம் நகுருதே ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. சில பேர் என்ன பண்ணுவா, தான் உலகத்துல இருந்த ஜனங்கள் அத்தனை பேரையும் காப்பாத்துவர் ராமர், அதே சமயத்துக்கு தர்மத்தையும் விடாம அனுஷ்டானம் பண்ணி அதையும் காப்பாற்றுவார். பொதுவா தர்மத்தை காப்பாத்துறதுன்னா என்ன, தர்மம்ங்கிறது அது ஒரு பொருள் கிடையாது. அதுக்கு மேல இந்த தர்மத்துக்கு இங்கிலீஷ்ல அதுக்கு வேர்டே கிடையாது. இங்கிலீஷ்ல தர்மத்துக்குன்னு ஒரு பதமே கிடையாது. அது அவளும் தர்மான்னு தான் சொல்லுவா. தர்மம்ங்கிறது என்ன, அது ஒரு காரியமா, ஒரு கிரியையா, ஒரு மந்திரமா, இல்ல அது ஒரு பொருளா? தர்மத்தை காப்பாத்துறதுன்னா என்னன்னா, தர்மத்தை நம்ம அனுஷ்டானம் பண்றதுதான் தர்மத்தை காப்பாத்துறது. ராமர் தர்மத்தை காப்பாத்தினார்னா ராமர் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினார். அனுஷ்டானம் பண்றதுதான் நம்ம அந்த தர்மத்தை காப்பாத்துறது. தர்மஸ்ய பரிரக்ஷிதா. சில பேர் இன்னும் உலகத்திலேயே நிறைய சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றேன்னு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன் ஹெல்ப் பண்ணுவான், தர்மத்தை விட்டுடுவான். அம்மா அப்பாவுக்கு ஸ்ராத்தம் வந்திருக்கும், நான் ஸ்ராத்தம் எல்லாம் பண்றது இல்லை சார், ஸ்ராத்தம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? அந்த சமயத்துக்கு ஒரு அன்னதானம், ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் அன்னதானம் பண்ணிடுறேன். ஸ்ராத்தம் பண்ணா 2 பிராமணா தான் சாப்பிட்றா. அநாத ஆசிரமத்துக்கு போய் அங்க ஆகாரம் போட்டா அங்க 100 பேர் சாப்பிட்றா. அதனால நான் அது பார்த்தா, வெளியிலேருந்து பார்த்தா, ஆஹா எவ்வளவு பெரிய தர்மம், 100 பேருக்கு சாப்பாடு போட்டாரேன்னு தோணும். 100 பேருக்கு சாப்பாடு போட்டது உனக்கு புண்ணியம்தான், ஆனா ஸ்ராத்தத்தை விட்டது அதை விட பெரிய பாப்பம். தர்மஸ்ய பரிரக்ஷிதா. நம்ம தர்மத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணணும் முதல்ல. ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. தர்மத்தை அவரும் காப்பாத்துவர், தர்மத்தை அவரும் பண்ணுவர். அதே சமயம் ஸ்வஜனஸ்ய தன்னை சேர்ந்தவாளையும் காப்பாத்துறது. ஊர் பூரா ஹெல்ப் பண்ணுவான், ஆத்துல ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டான். அம்மா கேட்பா, அப்பா ரேஷன் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டுப்பா. அதெல்லாம் வரல, எனக்கு வேலை, ஏகப்பட்ட வேலை இருக்கு. பக்கத்தாத்து மாமிக்கு வாங்கி கொடுப்பான். அது பக்கத்தாத்து மாமிக்கு வாங்கி கொடுத்து போட்டோ எடுத்து போடுறது, ஹெல்ப் பண்ணேன், நான் இந்த ஹெல்ப் பண்ணேன், இந்த உபகாரம் பண்ணினேன், இவாளுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தேன். இது மாதிரி இருப்பான். சொந்த காலால விட்டுடுவான், ஆத்துல இருக்கிறவால விட்டுடுவான். ஆனா ராமர் தன்னை சேர்ந்தவாளையும் காப்பாத்துவர், இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஜனங்களையும் காப்பாத்து. ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா வேத வேதாங்க தத்வஜ்ஞாம். சகல சாஸ்திரமும் வேதமும் அத்தியனம் பண்ணினவர். தனுர்வேதே ச நிஷ்டிதா. தனுர்வித்த அபாரமான தனுர்வித்தியை அத்தியனம் பண்ணினவர். சமுத்திரைவ காம்பீரியே. ராமருடைய கம்பீரம், அவர் கிட்டக போய் பேச பயமா இருக்கும்.
அவர் அந்த ஜிம்முக்கெல்லாம் போய் இந்த கட்டு மஸ்தா உடம்பெல்லாம் வச்சுண்டு இப்படியெல்லாம் உடம்ப வச்சுட்டு இருந்தா அவ முகமே கொஞ்சம் விகாரமா போயிடும். பொதுவா அண்ணா சொல்லிட்டே இருப்பார், இந்த ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணினாலும் உடம்பு குறையும் ஏறும், யோகாசனம் பண்ணினாலும் உடம்பு குறையும் ஏறும். ஆனா இது ரெண்டும் பண்றவாளுக்கு அவளுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். யோகாசனம் பண்ணி உடம்ப நன்னா வச்சுட்டு இருக்கிறவா முகத்தை பார்த்தா சாந்தமா இருக்கும், இவாளுடைய முகத்தை பார்த்தா எப்ப பார்த்தாலும் இந்த கோபமா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஏதோ கடுகடுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். ராமர் நல்ல சுந்தரகாண்டத்துல மேல ஆஞ்சநேய சுவாமி வர்ணிக்க போது ராமர் எப்படி இருந்தார்னு. ஏன்னா சீதாதேவிட்ட சீதையை பார்த்துட்டார் ஆஞ்சநேய சுவாமி, நான் ராமதூதன்னு சீதைக்கு தெரிவிக்கணும். ராமருடைய அங்கத்தை பூரா ஒரு இன்ச்சு விடாமல் வர்ணிக்கிறார். அந்த ஒரு 10 ஸ்லோகத்தை பார்த்தா, நல்ல சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவனா இருந்து ஒரு 10 ஸ்லோகம், அந்த 10 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நல்ல மனசுல வாங்கிட்டு ராமருடைய படம் வரைஞ்சு அப்படியே தத்ரூபமா இருக்கும். அப்படி வர்ணிக்கிறார் ஒரு இன்ச்சு விடாம. அவ்வளவு அழகு, அந்த அந்த வர்ணனையே அவ்வளவு அழகு. அதுல திரிவலிமானு வயத்துல ஒரு 3 மடிப்பு இருக்கும்னு சொல்ற. அதுக்கு மேல சதுஷ்கிஷ்குஹு சதுசமஹாம், கிட்டத்தட்ட 8 அடி இருப்பாரா ராமர். ராமருடைய உயரம் 8 அடி இருப்பார். இப்படி ஆஜானுபாகுவா இருக்கிற ராமர் நல்ல இன்னைக்கு ரோட்ல ஒரு 8 அடிக்கு ஒருத்தன் வந்தா பார்க்கவே நமக்கு பயமா இருக்குமோன்னு அப்படி இருக்காது. ராமரை பார்த்தா சமுத்திரை கம்பீரியே, அவ்வளவு கம்பீரமா இருக்கும். தைரியே நஹிமவானிவான், தைரியத்துல ஹிமவானுக்கு சதிருஷமான ஒரு தைரியம். விஷ்ணுனா சதிருஷோ வீரியே சோமவத் பிரிய தரிசனஹா, நல்ல கம்பீரமா இருப்பார். ஆனா ஒரு சந்திரன் கிட்டக சந்திரனை பார்த்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, ஒரு குளிர்ச்சி கண்ணுக்கு ஏற்படுமோ, அது போல இருக்கும். ராமரை பார்த்தது போதும்னு தோணு. சோமவத் பிரியதர்ஷனஹா காலா அக்னி சதிருஷ குரோதி, ராமருக்கு கோபம் வந்துருத்துன்னா ஒரு காலாக்னி எப்படி தகன்னு அது 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 அதனுடைய ஜுவாலைய பார்க்கறதுக்கே நமக்கு கண்ணெல்லாம் வலிக்கும். அப்படி இருப்பார் ராமர். க்ஷமயா பிருத்திவி சமஹா, ராமருடைய இந்த இறக்க குணம்ங்கிறது, பொறுத்துக்கிறதுங்கிறது பூமிக்கு சமானமா பொறுத்துப்பார். ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப பொறுமைசாலி யாருன்னா பூமாதேவி தான். ஏன்னா அது மேலேயே நம்ம நின்றுட்டு இருக்கோம், பூமாதேவியை உதைக்கணும், பூமாதேவி மேல நடக்கிறோம், அத்தனை பில்டிங் கட்டுறா, அத்தனை பில்லர் போட்டு இடிக்கிறா, அத்தனை துவம்சம் பண்றா, இதெல்லாம் கூட பொறுத்துப்பா பூமாதேவி. அதர்மத்தை பொறுத்துக்கவே முடியாது, அவ்வளவு அதர்மத்தை பண்றோம். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பண்றோம். அத்தனையும் பொறுத்துண்டு இருக்காலே, என்ன காரணம்னா பூமாதேவிக்கு அவ்வளவு பொறுமை. க்ஷமயா பிருத்திவி சமஹா, அவ்வளவு பொறுமை ராமருக்கு. இப்படி இருக்கிற ராமருக்கு அவர் அப்பாவான தசரதன் ஜேஷ்டம் சிரேஷ்ட குணைரியுக்தம் பிரியம் தசரத சுதம் பிரகிருதீனாம் ஹிதைரியுக்தம் பிரகிருதி பிரிய காம்யயா யௌவராஜ்யேன சம்யோக்தம் ஐச்சத் பிரீத்யாம் மஹீபதிஹி. இப்பேற்பட்ட ராமருக்கு யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் தீர்மானம் பண்ண. அந்த தசரதனுக்கு 3 சம்சாரம், கௌசல்யம், சுமித்ரா, கைகேயி. அதுல 3வது சம்சாரமான கைகேயிக்கு பரதன் ஒரு குழந்தை. அவள் என்ன பண்ணினா, புரா தெய்வாசுரே யுத்தே தஸ்ய காலோயமாகதா, முன்பு தெய்வாசுர யுத்தத்துல 2 வரன் வாங்கியிருந்தா தன் கணவனான தசரதன். அந்த 2 வரனை இப்ப கொடுங்க. என்ன வரன்னா, ஒரு வரன் உங்க புள்ள மூத்த பிள்ளையான ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சேலே அந்த பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது, என் புள்ள பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். 2வது வரன் 14 வருஷம் சீராஜின ஜட்டாதாரி, மரவுருவியை கட்டிண்டு ஜட்டாசோதனம் பண்ணிட்டு உங்க மூத்த பிள்ளையான ராமர் 14 வருஷம் காட்டுக்கு கிளம்பி போகும். இந்த 2 வரனை கேட்க பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக ராமர் 14 வருஷம் காட்டுக்கு கிளம்பி போக, ராமருடைய பிரிவு தாங்காமல் தசரதன் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணினான்.
தசரதன் உயிரை தியாகம் பண்ண. இந்த விஷயம் தெரிஞ்சு கைகே தேசத்திலேருந்து பரதன் வேகமா கிளம்பி வந்து அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கர்மா அத்தனையும் செஞ்சு ராமர் எங்க இருக்காருன்னு கேட்க சுவாமி தண்டகாரண்யம் பித்ருவாக்கிய பரிபாலனம் காட்டுக்கு கிளம்பி போயிருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சு சுவாமியும் காட்டுக்கு கிளம்பி போனவர் குகண சக்கியம் பண்ணிட்டு கங்கா நதியை தாண்டி யமுனா நதியை தாண்டி பரத்வாஜரை தரிசனம் பண்ணி சித்திரக்கூட்டம்ங்கிற ஒரு இடத்துல ராமரும் லக்ஷ்மண சுவாமியும் சீதாதேவியும் தங்கி இருக்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கர்மா அத்தனையும் பண்ணி முடிச்சு பரதன் அபிஷேக சமாரம்பா யுவராஜ பட்டாபிஷேகத்துக்காக எடுத்து வச்ச சாமான்கள் அத்தனையும் எடுத்துண்டு சதுரங்க சைன்யத்தையும் அழிச்சுண்டு ராமரை தேடிண்டு போகும்போதே குகனை ஆலிங்கனம் பண்ணிண்டு அவனை சக்கியம் பண்ணிண்டு கங்கா நதியை தாண்டி யமுனா நதியை தாண்டி பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போய் பரத்வாஜரை தரிசனம் பண்ணி ராமர் பரம கருணாமூர்த்தி, யாராவது ஒருத்தர் அழுதாலே ராமர் தாங்க மாட்டார். சதுரங்க சைன்யத்தை அழிச்சுன்னு போய் அத்தனை பேரும் சேர்ந்து அழுதா ராமர் திரும்பி வந்துருவாருங்கிற எண்ணத்துல பரதன் அத்தனை பேரையும் அழிச்சுன்னு போனான். அத்தனை பேரையும் அழிச்சுன்னு போய் ஒரு 2 நாள் ராமாயணத்தை எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு ராத்திரி பூரா போராடலாம் பரதன் திரும்பி கிளம்பி வந்துருங்கோன்னு. லக்ஷ்மி சந்திராதபேயாத்மாம், இந்த உலகமே பிறண்டாலும் எங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை ஒரு பொழுது மீற மாட்டேன்னு சொல்லிட்டார் சுவாமி. இந்த சமுத்திரம் அலை அடிக்கிறது நின்னாலும் நிற்கும், எங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை ஒரு பொழுதும் நான் மீற மாட்டேன். நீங்க வரலேனாலும் பரவாயில்ல, என் பேர்ல ராஜ்யம் நடக்கக்கூடாதுன்னு ராமருடைய பாதுகையை வாங்கிண்டு பரதன் சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பி வந்து அயோத்திக்கு வர பிடிக்காமல் நந்தி கிராமம்னு அயோத்திக்கு வெளியில ஒரு பட்டணத்தை நிர்மாணம் பண்ணி இந்த நந்தி கிராமத்துல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பாதுகான்யஸ்த ராஜ்யனாயி பரதன் பாதுகையை வச்சுட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க. ராமருக்கு சித்திரகூடத்துல பரதன் வந்து விழுந்த இடம், ராமான்னு வந்து விழுந்த இடம் ஒரு அடி பூமியில குழி விழுந்து போயிடுது. அந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் ராமருக்கு பரதனோட ஞாபகம் வருது. லக்ஷ்மணா, எனக்கு இனிமே ஒரு க்ஷணம் கூட என்னால இங்க இருக்க முடியாது, குழந்தை பரதன் கீழே விழுந்திருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த இடத்த பார்த்தாலே பரதன் ஞாபகம் வருது, என்னால இருக்க முடியாதுன்னு சுவாமி அங்கேருந்து பிரவிஷ்யத்து மகாரண்யம், ஜன சஞ்சாரமே இல்லாத காட்டுக்கு கிளம்பி போற வழியிலேயே சுவாமி அத்ரி அனசூய அவளை தரிசனம் பண்ணி சுதீக்ஷணரை தரிசனம் பண்ணி விராதம் ராட்சசம் ஹத்வாம், விராதங்கிற ராட்சசன வதம் பண்ணி சுதீக்ஷ்ணர்னு ஒரு மகரிஷியை தரிசனம் பண்ணி சரபங்கர்னு ஒரு மகரிஷியை தரிசனம் பண்ணி அகஸ்தியருடைய தம்பியை தரிசனம் பண்ணி அகஸ்தியாச்சாரியால தரிசனம் பண்ணி பஞ்சவட்டியில 14 வருஷம் பித்ருவாக்கிய பரிபாலனம், 11 வருஷம் சுவாமி பஞ்சவட்டியிலேயே இருக்கு. பஞ்சவட்டி இன்னைக்கும் பம்பாய் பக்கத்துல நாசிக்னு இருக்கே, அதான் பஞ்சவட்டி. இன்னைக்கும் அந்த கோதாவரி நதி இன்னைக்கும் ஓடின்னு இருக்கு. சீதாதேவி தங்கியிருந்த இடங்கள்லாம் இன்னைக்கும் இருக்கு பஞ்சவட்டியில. அந்த பஞ்சவட்டியில ராமர் 11 வருஷம் இருந்தார். 11 வருஷம் பஞ்சவட்டியில இருந்தது. இன்னும் 2 வருஷத்துல இந்த பித்ருவாக்கிய பரிபாலனம் முடிய போறது. அங்கேருந்து கிளம்பி அயோத்திக்கு போயிடலாம்னு சுவாமி இருந்துருக்கார். காமமோகிதியாக சூர்பனக ராவணனுடைய தங்க ராமர் மேல ஆசைப்பட லக்ஷ்மண சுவாமி அவளுடைய மூக்கையும் காதையும் அறுத்து அவளை விரூபகரணம் பண்ண. இந்த விஷயம் தெரிஞ்சு அவள் என்ன பண்ணினா கோபத்தோட, இன்னைக்கும் நம்மளோட இந்த சைன்யங்கள்ல நம்ம பாரத தேசத்துல நம்மளோட இந்த தூதரகம்னு சொல்றாளே, இந்த இந்திய தூதரகம் வெளிநாட்டிலையும் ஒன்று இருக்கும். அது மாதிரி இந்த அமெரிக்காவுடைய தூதரகம் நம்ம இந்தியாலையும் இருக்கும். அது போல ராவணன் அவன் வேற கண்ட்ரியில இருக்கான், இந்த இந்தியாவில பாரத தேசத்துல அவனோட சைன்யத்தை கொஞ்சம் வச்சிருக்கான். ஏன்னா இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அங்கேருந்து அனுப்புறதுக்கு லேட் ஆகும்னு இங்கேயே ஒரு 14,000 ராட்சசால வச்சிருக்கான். அதுக்கு தலைவன் கரண், தூஷணன், திரிசிரசன். அந்த 3 பேரும் ராமர் இடத்துல யுத்தத்துக்கு வர அர்த்தாதிக முகூ 1.5 மணி நேரத்துல அத்தனை பேரையும் ராமர் சம்ஹாரம் பண்ணி ஜெயஸ்ரீயோட ராமர் பிரகாசிச்சுட்டு இருக்கும் போது இந்த சூர்பனக்க ராவனிடத்துலையும் போய் சொன்னான், ராவணா, அங்க ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அங்கிருந்த ஒருத்தன் என் மூக்கையும் காதையும் அறுத்து விட்டுட்டான்னு சொல்ல
மாரீச்சன்னு ராவணனுடைய ஒரு மாமா அவனை அழிச்சுண்டு அவனோட சகாயத்தினால சீதாதேவியை அபகரிச்சுட்டு போக, சீதையை தூக்கிண்டு போகும்போதே ஜட்டாயுன்னு ஒரு பட்சி ராவணனோட யுத்தம் பண்ணி அதுவும் உயிரை விட்டது. ராவணன் சீதையை தூக்கிண்டு போய் அசோகவனத்துல கொண்டு வச்சுட்டான். சீதையை தேடிண்டு வரும்போது ராமர் ஜட்டாயுசுக்கு சொர்க்கதி கபந்தன்னு ஒரு ராட்சசனுக்கு மோட்சத்தை கொடுத்து, சபரின்னு ஒரு கிழவி 13 வருஷமாக ராமநாமா சொல்லிட்டு ராமருக்காக காத்துட்டு இருக்கா, அவளுக்கு மோட்சத்தை கொடுத்து, சுக்ரீவனை சக்கியம் பண்ணிட்டு ஆஞ்சநேய சுவாமியை சந்திச்சு சுக்ரீவனை சக்கியம் பண்ணிட்டு வாலிய வதம் பண்ணி அகண்டமான வானர ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்து, கோட்டி கோட்டி வானரங்கள் திக்கு விதுக்களையும் சுக்ரீவன் அனுப்ப, அதுல முக்கியமான வானரங்கள் ஆஞ்சநேய சுவாமி, அங்கதன், ஜாம்பவான், முக்கியமான வானரங்களை தென் திசையை நோக்கி அனுப்ப அத்தனை வானரங்களும் சமுத்திர தீர பரியந்தம் வந்துடுது. இன்னைக்கும் ராமேஸ்வரம் கிட்ட அந்த சமுத்திரம் வரைக்கும் வந்து தேடி எடுத்து சீதையை காணும். மேல அங்கேருந்து திருப்புல்லானிலேருந்து கிளம்பி அக்கறைக்கு லங்கைக்கு தான் போய் தேடணும். யாரு போறதுன்னு தீர்மானம் பண்ண ஆஞ்சநேய சுவாமி சமுத்திர தரணம் பண்ணி சீதாதேவியை லங்கை பூரா தேடி அசோகவனத்துல சீதாதேவியை கண்டுபிடிச்சு அவர் ராமர் கொடுத்து அனுப்பியிருந்த அந்த அங்குலியகத்தை கொடுத்து சூடாமணியை சீதாதேவி தேண்டு வாங்கிட்ட இந்த ராவணனுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணி, ராவணனுக்கு எவ்வளவோ தர்மத்தை உபதேசம் பண்ணினார் ஆஞ்சநேயர். அவன் கேட்கிற மாதிரி இல்ல. இவன் என்ன பண்ணினா கோபத்துல வால்ல நெருப்ப வச்சு விட்டான் ஆஞ்சநேய சுவாமி. இவருக்கு இந்த சீதாதேவியினுடைய ஒரு அனுகிரகம், அந்த நெருப்பு சுடல. அது வந்து இவருக்கு கொஞ்சம் கூட அது தகிக்கல. அந்த ஆஞ்சநேய சுவாமி அந்த லங்கையை அக்னிக்கு இரையாக்கி அங்கேருந்து கண்டேன் சீதையை திருஷ்டா சீதே விக்ராந்தாம், கண்டேன் சீதையின்னு இக்கரையில வந்து குதிச்சு சுவாமியை தரிசனம் பண்ணி கோட்டி கோட்டி வானரங்களை அழைச்சுண்டு சுவாமி சேதுபந்தம் பண்ணி லங்கைக்கு கிளம்பி போய் ராவணாதிகளை நிர்மூலமாக சம்ஹாரம் பண்ணி அகண்டமான லங்கா ராஜ்யத்தை விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு 15வது வருஷம் முதல் தேதி அயோத்திக்கு கிளம்பி வந்துடுறேன்னு பரதனுக்கு வாக்கு கொடுத்திருக்கார். 15வது வருஷம் முதல் தேதி அயோத்திக்கு கிளம்பி வந்து ஜட்டாசோதனங்கள்லாம் பண்ணிட்டு 500 புண்ணிய நதிகள்லேருந்தும் 4 சமுத்திரத்திலேருந்தும் ஜலத்தை எடுத்துன்னு வந்து வசிஷ்டர் முதலிய ரிஷிகள் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாருன்னு இந்த சம்ஷேப ராமாயணத்தை நாரத மகரிஷி வால்மீகிக்கு உபதேசம் பண்ணிட்டார். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ச சம்ஹிதம் யப் படேத் ராமச்சரிதம் சர்வ பாபை பிரமுச்சியதே. இதம் பவித்ரம், இந்த ராமாயணமே ஒரு புண்ணியமான ஒரு சரித்திரம். அதுலேயும் இந்த சம்ஷேப ராமாயணம், இதை கேட்டாலே ராமாயணம் முழுக்க கேட்ட ஒரு பலன். இதை கேட்டாலே முழுக்க கேட்ட பலன்னு நாளையிலேருந்து வராம இருக்கிற அதிகம் 9 நாளும் கேட்டாதான் முழு பலனும் கிடைக்கும். இதம் பவித்ரம் பாபக்னம், இந்த சம்ஷேப ராமாயணத்தை கேட்டாலே சகல பாபங்களும் போயிடும். புண்ணியம் வேதைஷ்ச சம்ஹிதம். சுவாமி வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீதே சாட்சாத் ராமாயணாத்மனான்னு ஸ்லோகம். வேதவேத்யனான பகவானே ராமரா பிறந்துட்டார். இந்த வேதத்துக்கும் பிறக்கணும்னு ஒரு ஆசை. அது என்ன பண்ணினது, வேதமும் பிறந்தது. எப்படி பிறந்ததுன்னா ராமாயணமா பிறந்திருக்கும். இன்னும் ராமாயணம் வேற வேதம் வேறன்னு கிடையாது. இந்த ராமாயணத்துக்கும் ராமாயணா 4 எழுத்து, வேதமும் 4 வேதம், இந்த ராமாயணமும் 4 எழுத்து. ரிச்சசாமானியஜூகும் சீன் வேதமே சொல்றது. ராங்கிறது ரிக்வேதம், மாங்கிறது சாமவேதம், யாங்கிறது எஜுர்வேதம், நாங்கிறது அதர்வண வேதம். இந்த 4 வேதமும் சேர்ந்தது தான் ராமாயணம். ராமாயணம்ங்கிறது 4 வேதத்தினுடைய சாரம். சாட்சாத் ராமாயணாத்மனாம் படன் விஜோ வாக்விஷபத்வமீயாத் ஸ்யாட்சத்ரியோ பூமிபதித்வமீயாத் வணிக்ஜனஹ பன்யபலத்வமீயாத்
ஜனஸ்ய சூத்ரோ அபி மகத்வமீய. இந்த ராமாயணத்தை யாரெல்லாம் படிச்சா என்னென்ன புண்ணியங்கள்லாம் கிடைக்கும்னு அதுக்கு ஒரு பலஸ்ருதியும் சொல்ல. இப்படி இந்த சம்ஷேப ராமாயணத்தை நாரத மகரிஷி வால்மீகிக்கு உபதேசம் பண்ணி இந்த 64 குணங்கள் உடைய மனுஷன் இருக்கானான்னு கேட்டியே இன்னைக்கு கிளம்பி போனேன்னா அயோத்தியில போய் பார்க்கலாம். பிரபு ராமர் இருக்காருன்னு சொல்ல இத உபதேசம் பண்ணி நாரத மகரிஷியும் கிளம்பி போயிட்டார். இந்த வால்மீகியும் மாத்தியானிக ஸ்நானம்னு அப்ப முன்னாடி எல்லாம் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, முன்னாடின்னு இல்லை, இன்னைக்கும் சில மகான்கள்லாம் இருக்கா, நல்ல அனுஷ்டானம் பண்றவாள்லாம் இருக்கா, 3 வேளை ஸ்நானம் பண்ணுவா. கார்த்தால 4 மணிக்கு பிராமி முகூர்த்தே சோத்தாயன்னு 4 மணிக்கு பிராம முகூர்த்தத்துல ஏந்துட்டு அப்போ ஒரு ஸ்நானம், அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் மாத்தியானிக ஸ்நானம்னு ஒண்ணு பண்ணி மாத்தியானிகம் பண்ணி பிரம்மயக்கியம் பண்ணி வைஸ்வதேவங்கள்லாம் பண்ணி ஆகாரங்கள்லாம் பண்ணி திரும்பி சாயங்காலமும் ஒரு ஸ்நானம் பண்ணுவா. 3 ஸ்நானம் ஒரு நாளைக்கு பண்ணுவா. இப்படி மாத்தியானிக ஸ்நானம் பண்றதுக்காக அந்த வால்மீகி அவருக்கு ஒரு சிஷ்யன் பரத்வாஜன், அந்த பரத்வாஜனை அழைச்சுட்டு மாத்தியானிக ஸ்நானம் பண்றதுக்கு கிளம்பினார். நாரதர் கிளம்பி போயிட்டார், இவரும் மாத்தியானிக ஸ்நானத்துக்கு கிளம்பினார். கிளம்பி போகும்போதே கங்கா நதிக்கு ஸ்நானம் பண்றதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. போற வழியிலேயே தமசான ஒரு நதி, அந்த நதியை தாண்டி தான் கங்கா நதிக்கு போகும். அந்த தமசா நதியை பார்த்ததும் அவர் சிஷ்யனை பார்த்து சொல்றார், பரத்வாஜா, இந்த தமசா நதியே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சுத்தமா இருக்கு, இந்த நதியிலேயே ஸ்நானம் பண்ணிடலாம், கங்கா நதி பரியந்தம் போக வேண்டாம்னு அவர் சிஷ்யனை பார்த்து சொன்னார். அது எப்படி சொன்னார், அகர்தம் அமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமயா ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதாம். பொதுவா மகான்களுக்கு இந்த உலகத்துல எந்த விஷயத்தை பார்த்தாலும் நல்லதா தான் வாழ்த்தோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யாராவது ஆத்துக்கு வந்தா முருகனே வந்தது போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதே சனிக்கிழமை யாராவது வந்தா வெங்கடாஜலபதியே வந்தது போல இருக்கு. இது என்னன்னா நல்ல மனுஷாளுக்கு தான் இந்த மாதிரி நல்ல எண்ணங்களே வரும். இவர் சொல்றார், ஜலம் அப்படியே பியூரா குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லல, சன்மனுஷ்ய மனோயதா, நல்ல மனுஷாளுடைய மகான்களுடைய ஹிருதயம் எப்படி பல பல பலன்னு பிரகாசமா இருக்குமோ, எந்த அழுக்கும் இல்லாமல் இருக்குமோ அது போல இருக்கு, இதுல ஸ்நானம் பண்ணலாம். அவரும் அவருடைய சிஷ்யனும் ஸ்நானம் பண்ணி அந்த ஜலத்தை ஸ்நானம் பண்ணி அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவா, ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானத்துக்கு ஒரு சொம்புல ஜலம் எடுத்துன்னு வருவா. அந்த ஜலத்தை எடுத்துன்னு வந்து ஆத்துல வந்து அனுஷ்டானம் பண்ணுவா. அந்த ஜலத்தை எப்படி எடுத்துன்னு வராருன்னு வால்மீகி வர்ணிக்கிறார். கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதோனு ஜகாமஹா, கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதோனு ஜகாமஹா. பொதுவா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வால்மீகியினுடைய அவரை பின்னோக்கி வந்தார்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பிருஷ்டதா அனுஜகாமான பின்னோக்கி வந்தார்னு அர்த்தம். பின்னோக்கி வந்தார்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. கலசம் பிருஷ்டதா ஆதாய, அந்த கலசத்தை பின்னோக்கி புடிச்சு எடுத்துன்னு வந்தார். ஏன்னா பொதுவா இந்த ராமாயணத்துல இல்லாத தர்மமே கிடையாது. அத்தனை தர்ம விஷயங்கள் ராமாயணத்துல சின்னதா நமக்கு தெரியாமலே வால்மீகி சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் உள்ள நோக்கி பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு தர்மம் இருக்கு. அதனாலதான் இங்க குருநாதாருடைய தாத்தா அனந்தராம தீட்சிதர், நாராயண தீட்சிதர், இவாளுக்கெல்லாம் ராமாயணம் பாகவதம் சொல்லணும்னு ஒரு வியாஜமே தவிர இது மூலியமாக நிறைய தர்மத்தை சொல்லுது. நிறைய தர்மத்தை, சின்ன தர்மம் சொல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். நீ சின்னதா பண்ற தர்மம் உன்னை பெரிய கஷ்டத்திலேருந்து உன்னை காப்பாத்து. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் சொல்றா, நான் எந்த ஹோமம் பண்ணாலும் ஒன்றும் பலன் இருக்க மாட்டேங்கிறது, பூஜை இது பண்ணாலும் பலன் இருக்க மாட்டேங்கிறதுன்னா பலன் இருக்காம கிடையாது, நம்ம ஒழுங்கா பண்றது இல்லை. ஒழுங்கா பண்றது இல்லைன்னா ஒரு ரொம்ப சின்ன விஷயம், இத வெளியில சொல்லக்கூடாது, ஆனா எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடக்கிறது.
யாராவது தெரிஞ்சுண்டா இதை இனிமே பண்ணாம இருக்கலாம். நம்ம ஆத்துலயே ஏதாவது ஒரு பூஜையோ புனஸ்காரமோ பண்ணினா அந்த வெளியிலேருந்து வாங்குற அந்த கேன் வாட்டரை எடுத்து ஜலம் பிடிச்சி வைக்க கூடாது கலசத்துல. ஆத்துலேருந்து ஜலம் எடுத்துக்கணும். இல்லைன்னா ஏதாவது குளத்துலேருந்து எடுத்துக்கோ, பக்கத்துல ஏதாவது நதி இருந்தா அதுல இருந்து எடுத்துக்கோ. இது மாதிரி சுத்தமான ஜலத்தை எடுத்துக்கணுமே. இதுல இருந்தே இருக்கு. உனக்கு பலன் வரணும்னா இதுல இருந்தே ஆரம்பம். கேன் ஜலத்தை கொண்டு வந்து அதை பிடிச்சி வச்சிரு, அதனால என்ன பிரயோஜனம்? ஆச்சாரம்ங்கிறது சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இருக்கு. இவர் ஜலத்தை பிருஷ்டதகாத அந்த சொம்பனுடைய பின்பக்கத்தை பிடிச்சி எடுத்துன்னு வராங்க. இப்ப இதுதான் சொம்புனா இப்படிதான் ஜலம் எடுத்துன்னு வரணும். ஏன்னா சாஸ்திரமே என்ன சொல்றது, ஊர்த்வம் வை புருஷஸ்யனாப்ஜைமேத்யம் அவாச்சி அனமேத்யம்னு. ஒரு மனுஷனுடைய இடுப்புக்கு மேல உள்ள பாகங்கள் சுத்தமான பாகம், இடுப்புக்கு கீழே உள்ள பாகம் அசுத்தமான பாகம்னு சொல்றது சாஸ்திரம். அதை மீட்டர் பண்ணி காட்டுறதுக்காக தான் இடுப்புல ஒரு அரணாபடி கட்டிக்கிறோமே, ஒரு கயிறு ஒண்ணு. அந்த கயிறு கட்டிக்கிறது காரணம், இந்த கயிறுக்கு மேல நல்ல பாகம், இந்த கயிறுக்கு கீழே உள்ளது அசுத்தமான பாகம். அதனாலதான் இந்த மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்லி சங்கல்பம் முடிச்சு அப்போ பஸ்பிருஷ்யான்னு கையலம்புறோம். என்ன காரணம்? தொடையில நீ கையை வச்சுட்ட, அதுக்காக கையலம்புற. பெரிய மகா பெரிவா பூஜை பண்ணும்போது தவறுதலா கை தொடையில பட்டுருத்துனா உடனே கையலம்புவோம். ஏன்னா இடுப்புக்கு கீழே உள்ள பாகம் அசுத்தமான பாகம். அது அதனாலதான் அந்த மூக்கை தொட்டா கையலம்பணும், காதை தொட்டா கையலம்பணும், தலையை தொட்டா கையலம்பணும். இது என்னன்னா இது ஒண்ணு தீண்டாம கிடையாது. இது இப்போ அவ அந்த காலத்துல ஆச்சாரம்னு சொன்னது எல்லாமே இன்னைக்கு சயின்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் யாராவது ஷேகன் கொடுக்குறாமா? யாரும் கொடுக்கறதில்ல. அதுக்கு முன்னாடி பாரு நான் கை கொடுத்தா கொடுக்க மாட்டேங்கிறான், தீண்டாம என்ன தொடக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. அண்ணாவே, குருநாதர் அண்ணாவே ஆசிரமத்துல காலங்காலத்தால ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு பேசினாலே கோச்சுப்பார். கூடிய வரைக்கும் தொட்டு பேசக்கூடாது. தொட்டு பேசக்கூடாதுன்னா என்னன்னா ஆச்சாரமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா காலங்காலத்தால மடி, கூடிய வரைக்கும் மடியா இருக்கணும்னு சொல்லுவார். உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இரு, உன்னால முடியலன்னா பரவாயில்ல, எவ்வளவு முடியுமோ இருக்கணும். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா தொட்டுக்கூடாது. இந்த ஜலத்தை நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஒரு வாளியில ஜலத்தை எடுத்துன்னு வரோம் பூஜைக்கு. அந்த வாளி அது தொங்க விட்டு தான் எடுத்துன்னு வரும். அது தொங்கினா காலுக்கு கீழே தான் அது தொங்கின்னு வருது. அப்படி அந்த ஜலத்தை எடுத்துன்னு பூஜை பண்ணினேன்னா அது எப்படி பலனை கொடுக்கும்? அதனால அந்த பெரியவாள்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவா, அந்த கலசத்தை இப்படி மேல தூக்கின்னு எடுத்துன்னு வருவா. இது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா இத கூட விடாம சொல்றார் வால்மீகி. கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதோனு ஜகாமஹா. இப்படி ஜலத்தை எடுத்துன்னு வந்துட்டே இருக்கார். வந்துட்டே இருக்கும்போது இவர் கண்ணுல ஒரு அதர்மம் பட்டுது. அதர்மம்னா இவர் நடந்து வர வழியில 2 பறவை கிரௌஞ்ச மிதுனாத், கிரௌஞ்ச பட்சின்னு அதுக்கு தமிழ்ல அன்றில் பறவைன்னு சொல்லுவார். 2 அன்றில் பறவை சந்தோஷமா இருந்தது. அந்த அன்றில் பறவையை ஒரு வேடன் என்ன பண்ணினா அம்பால ஆண் பட்சியை அடிச்சுட்டான். அந்த பெண் பட்சி கீழே விழுந்து அழறது. அவன் என்ன பண்ணினா இறக்கமே இல்லாமல் அவன் அடிச்சுட்டு அவன் போயிட்டே இருக்கான். இத வால்மீகி பார்த்தார். மகா கோபம் வந்துருக்கு. மகா கோபம் அவனை பிடிச்சு திட்டினர். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹா யத்கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோஹிதம் கிரௌஞ்ச நிஷாதா கிரௌஞ்ச மிதுனாத் காமமோஹிதம் ஏகம் அவதீஹி யத்வாம் சாஸ்வதி சமாஹா பிரதிஷ்டாம் ஆகமஹா. சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த பட்சியை அடிச்சுட்டியே, நீ வெகு காலம் கீர்த்தியை அடைய மாட்டாய், நீ சௌக்கியமா இருக்க மாட்டடான்னு அவனை பிடிச்சி திட்டிட்டு ஆத்து கிளம்பி வந்துட்டார். ஆத்து கிளம்பி வந்தா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது.
ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ஒரு ஒரு அதர்மம் நம்ம கண்ணுல பட்டுதுன்னா நம்ம ஏதோ பாபம் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். குருநாதர் கூட சொல்லுவார், ஒரு சந்தர்ப்பம் அனந்தராம தீட்சிதர்னு அண்ணாவோட தாத்தா இங்க கூட விக்கிரகமா பண்ணி வச்சிருக்காரு. இவர் ஒரு சந்தர்ப்பம் மகாபெரிவால பார்க்க போனார். மகாபெரிவால பார்க்க போனா இவர் அழைச்சுன்னு போனவர் மகாபெரிவாட்ட சொன்னார், இவர் மரிச்சவா யாரையுமே இவர் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னார். மரிச்சவா யாரையும் பார்த்ததில்லைன்னா இவர் கண்ணுக்கு நேரா ஒருத்தர் மரிக்கிறத இவர் கண்ணால பார்த்ததே கிடையாது அவர் ஜென்மால. இப்படி சொன்னா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஓ அப்படியான்னு கேட்போம். மகாபெரிவா என்ன சொன்னா, அப்படின்னா இவர் இருக்கிற இடத்துக்கு மிருத்யு வரமாட்டான்னு நீ சொல்றியா அப்படின்னு கேட்டா பெரியவா. இது என்னன்னா, என்ன மரிச்சவால பார்த்தா என்ன என்ன இதுல என்ன தப்பு அப்படின்னு தோணும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, உனக்கு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு ஆக்சிடென்ட் ரோட்ல நடக்கிறதுனா முதல்ல நம்ம போய் பார்க்குறோம், அது என்ன நடந்தது, யார் இடிச்சா, என்ன நடந்தது, என்ன ரத்தம் வந்ததா, கை கால உடைஞ்சதா, அதை பார்க்கணும்னு நம்ம மனசு பறக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்றது, இப்படி அவன் கஷ்டப்படுறத நீ பார்த்தாலே உனக்கு பாவம் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கோ. நீ பார்க்கிறவாள்லாம் சௌக்கியமா இருந்தேன்னா நீ புண்ணியாத்மான்னு தெரிஞ்சுக்கோங்கிறது சாஸ்திரம். இவருக்கு இப்படி நம்ம கண்ணுல போய் இது போய் பட்டுது, இது ஏன் நம்ம கண்ணுல படணும்னு வருத்தப்படுறார். வருத்தப்பட்டுண்டே ஆத்துக்கு வரர். ஆஜகாம ததோ பிரம்மா லோககர்த்தா ஸ்வயம் பிரபு சதுர்முகோ மகாதேஜா திரஷ்டும் தம் முனி புங்கவம். வாசல்ல பிரம்மதேவனுடைய ரதம் விமானம் நிக்கிறது. என்னடா அது, நம்ம ஆசிரமத்துக்கு பிரம்மதேவன் வந்திருக்காரேன்னு உள்ள போய் பார்த்தா பிரம்மதேவன் இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கார். என்ன விஷயம்னு அர்க்கியபாத்தியாச்சமணியங்கள்லாம் கொடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் பண்ணி பிரம்மதேவன் இடத்துல என்ன வேணும், என்ன விஷயம்னு கேட்டார். குரு ராம கதாம் புண்ணியாம், நீங்க ராமாயணம் பண்ணுங்கன்னு சொன்னார் பிரம்மதேவன் வால்மீகி. என்ன ராமாயணம் பண்ணுன்னு சொல்றேலே, எனக்கு ராமாயணம் எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு யாராவது உபதேசம் பண்ணணும்னு நான் சங்கல்பம் பண்ணிதான் என்னோட பிள்ளையான நாரதரை உங்க ஆத்துக்கு கார்த்தால அனுப்பி இந்த ராமாயணத்தை உபதேசம் பண்ண சொன்னேன். என் பிள்ளைய உபதேசம் பண்ண சொன்னேன். அவர் உடனே சொன்னார், அதெல்லாம் நீங்க உபதேசம் பண்ண சொன்னதெல்லாம் வாஸ்தவம், நானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், இப்ப ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டு வந்தேன், வருத்தத்துல இருக்கேன். நீங்க அந்த வேடனை திட்டினேலே அதையே இந்த ராமாயணத்துக்கு மங்கள ஸ்லோகமா ஆரம்ப ஸ்லோகமா அதையே வச்சுக்கோங்க. அவர் உடனே சொன்னார், என்ன வேடனை திட்டினதை யாராவது மங்கள ஸ்லோகமா வச்சுப்பாங்க? கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில திட்டினதை இதையே பிள்ளையார் சொல்லியா வச்சுக்கோன்னு சொன்னா என்ன, எப்படி நான் இதை எப்படி வச்சுக்க முடியும்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னார், நீங்க என்ன திட்டினேன்னு யோஜனை பண்ணி பாருங்க, அதையே மங்கள ஸ்லோகமா வச்சுக்கலாம். அப்புறம்தான் அவருக்கு தோணினது, இவர் ஏதோ கோபத்துல ஏதோ திட்டார். நிஷாதா மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹா யத்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். இப்படி திட்டார். திட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தோணினது, நம்ம திட்டினது ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு தோணினது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலேயே முதல்ல ஒரு ஸ்லோகம்ங்கிறது வந்ததுங்கிறது இந்த ஸ்லோகம் தான். மானிஷாத பிரதிஷ்டாந்தம், இந்த ஸ்லோகம் தான் இந்த உலகத்துல முதல்ல உற்பத்தியான ஸ்லோகம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஸ்லோகமா இல்லாமல் கத்திய ரூபமா தான் இருந்தது சம்ஸ்கிருதம். ஏன்னா ஒரு ஸ்லோகம்னா அதுக்கு இத்தனை அக்ஷரம் இருக்கணும், அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் உண்டு வியாக்கரணத்துல. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கத்தியமா இருந்தது. ரகுவீர கத்தியம்னு சுவாமி தேசிகன் இந்த ராமாயணத்தையே கத்திய ரூபத்துல பண்ணிருக்க. ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா
தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்தாரித நிரவதிக மகாத்மியான் தசவதன தவித தெய்வத பரிஷதபியர்ச்சித தாசரதி பாபா தினகுரகுல கமல திவாகரா திவிஷலதி பரிரண சகச்சரண சதுர தசரத சரமருண விமோச்சனா. இது மாதிரி கத்திய ரூபமா இருக்கும். கத்திய ரூபம்னா உனக்கு மூச்சு எவ்வளவு நேரம் தம் கட்டி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லலாம். காளிதாசன் சியாமலா தண்டகம்னு அம்பாளை பத்தி கத்திய ரூபத்துல வர்ணிச்சான். ஜெய ஜனனி சுதா சமுத்ராந்த கிருத்யன்மணி த்வீப சம்ரூட பில்வாடவி மத்திய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வாசப்பிரியே கிருத்திவாசப்பிரியே சர்வலோக பிரியே. என்னோட தெய்வமான அம்பாளை பத்தி வர்ணிக்கும் போது கணக்கு எண்ணிட்டு வர்ணிப்பேன், நான் அக்ஷரம் எண்ணிண்டா வர்ணிப்பேன். வாயு கொள்ளாம அம்பாளை வர்ணிக்கணும்னு கத்திய ரூபத்துல வர்ணிச்சான் காளிதாசன். இப்படிதான் கத்திய ரூபமா தான் இருந்தது இந்த ஸ்லோகங்கள். இதுதான் முதல்ல ஒரு பத்திய ரூபத்துல. சுக்லாம் பரதரம் விஷ்டம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ. இதுக்கு பத்தியம்னு பேர். பத்தியம்னா அது இத்தனை அக்ஷரத்துல இருக்கணும், இத்தனை பாதமா இருக்கணும்னு ஒரு கணக்கு உண்டு. பொதுவாக அந்த சந்தியாவந்தனம் பண்றவாளுக்கு தான் தெரியும். அதுக்கு சந்தஸ்ன்னு பேர். நிறைய சந்தஸ் உண்டு. காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிருகதி, பங்கி, திருஷ்டுப், ஜகத்யா, சந்தாம்சி. சந்தியாவந்தனம் பண்றவாளுக்கெல்லாம் தெரியும். இது என்னன்னா இதுக்கு சந்தஸ்ன்னு பேரு. காயத்ரி சந்தஸ்ன்னு பேரு, உஷ்ணிக்குன்னு ஒரு சந்தஸ், பிருகத்தின்னு ஒரு சந்தஸ், பங்கின்னு ஒரு சந்தஸ், திருஷ்டுப்னு ஒரு சந்தஸ், ஜகத்தின்னு ஒரு சந்தஸ். இதுக்கெல்லாம் இந்தந்த சந்தஸுக்கு இத்தனை அக்ஷரங்கள் இருக்கணும்னு சொல்றது அந்த ரூல். காயத்ரிங்கிற சந்தஸுக்கு 24 அக்ஷரம் இருந்தா அதுக்கு காயத்ரி சந்தஸ்ன்னு பேரு. உஷ்ணிக்குன்னு இருந்தா அதுக்கு 28 அக்ஷரம், பிருகத்தின்னு இருந்தா அதுக்கு 32 அக்ஷரம், பங்கின்னு இருந்ததுன்னா அதுக்கு 40 அக்ஷரம். பங்கின்னு இருந்தா 40 அக்ஷரம், திருஷ்டுப்புன்னா 44 அக்ஷரம், ஜகதிங்கிற சந்தஸுக்கு 48 அக்ஷரம். இதுக்கெல்லாம் ஒரு சந்தஸுக்கும் இத்தனை அக்ஷரங்கள் இருக்கணும்னு ஒரு கணக்கு உண்டு. ஆனா இவர் சொன்ன இந்த ஸ்லோகம் இந்த அனுஷ்டுப்புங்கிற விருத்தத்துல இருந்தது 24 அக்ஷரத்துல இருந்தது, 28 அக்ஷரத்துல. காயத்ரி சந்தஸ்ல இருந்தது. காயத்ரி சந்தஸ்ல இது புதுசா இருந்ததும் இவருக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆஹா, இப்படி இது என்ன புதுசா இருக்கு. அவர் சொன்னார், இது நீங்க திட்டினது உங்களோட கோபம் கிடையாது, என்னுடைய சம்சாரமான சரஸ்வதி தேவியினுடைய ஆசீர்வாதம். இந்த ஸ்லோகத்தையே நீங்க மங்கள ஸ்லோகமா வச்சு. அவர் உடனே இந்த சம்ஸ்கிருதத்துல என்ன ஒரு அழகு. உலகத்துல எத்தனையோ பாஷை இருந்தாலும் சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு தனி பெருமை. ஒரே பதத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம் சம்ஸ்கிருதத்துக்கு. அதை ரெண்டா பிரிச்சா 2 அர்த்தம் வரும். இவர் திட்டினது கிரௌஞ்சமித்நாத் ஏகம் கிரௌஞ்சமித்நாத் காமமோகிதம் ஏகம் அவதி. கிரௌஞ்ச பட்சிகள் 2 பட்சி, அது 2ம் காமமோகிதம். சந்தோஷமா இருக்கும்போது அதை நீ அடிச்சுட்ட, அதனால பிரதிஷ்டாம் மாகமஹா. நீ சந்தோஷ பிரதிஷ்டாம் மாகமஹா, மா அகமஹா, நீ சந்தோஷத்தை அடைய மாட்டேன்னு இவர் திட்டிட்டு வந்துட்டார். பிரம்மதேவன் சொன்னார், அந்த ஸ்லோகத்தையே கொஞ்சம் திருப்பி போடுங்க, மாத்தி போட்டேன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமே மாறி போயிடும். மானிஷாதா கிரௌஞ்சமிதுநாத் காமமோகிதம் ஏகம் அவதீஹி யத்வாம் சாஸ்வதி சமாஹாம் பிரதிஷ்டாம் அகமஹாம். பிரதிஷ்டாம் அகமஹா மானிஷாதான். ஹே நிஷாதான், ஏ வேடான்னு கூப்பிட்ட. மா நிஷாதான், ஏ வேடான்னு கூப்பிட்ட. மா நிஷாதான்னு பிரிச்சா வேடான்னு அர்த்தம்.
மானிஷாதான்னு மாவியும் நிஷாதாவையும் சேர்த்தா ஸ்ரீனிவாசான்னு அர்த்தம். மானிஷாதான் மான்னா மகாலட்சுமிக்கு பேரு. மா நிஷீததி மகாலட்சுமிய ஒரு பொழுதும் பிரியாமல் இருக்கிறவர்னு அர்த்தம் மானிஷாதான். ஏ ஸ்ரீனிவாசா, இந்த கிரௌஞ்சம் பக்ஷி ரூபத்துல இருக்கிற இந்த வேடனை நீ இந்த அசுரனை அடிச்சு வெகு காலம் நீ கீர்த்தியை அடைவாய்னு இந்த ஸ்லோகத்துக்கு அப்படியே இந்த அர்த்தத்தை மாத்தி கொடுத்த. மாத்தினதும் இவருக்கே சந்தோஷமா இருந்தது. சந்தோஷமாகி இந்த ஸ்லோகத்தையே மங்கள ஸ்லோகமா வச்சுக்கோங்க. மேல ராமாயணம் பண்ணுங்க. குரு ராம கதாம் புண்ணியாம், மேல ராமாயணம் பண்ணுங்க. நீங்க ராமாயணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் காலங்கார்த்தாலேயே நீங்க ஸ்நானத்துக்கு போகும்போது என்னோட சம்சாரத்தை உங்க வாக்குல இருக்க முடியுமா பண்ணிங்க. ஏன்னா நம்ம வாக்குல இருந்து ஒரு நல்ல வார்த்தை வாயில வரணும்னா அம்பாலோட சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் இருக்கணும். அதனாலதான் பிரவச்சனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த தியான ஸ்லோகங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு கதை சொல்லுவா. ஏன்னா பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு சொன்னாதான் நம்ம வாக்குல வர அந்த வார்த்தைகள் மங்களமான வார்த்தையாக. சுகாச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்ற ஞானி சுகாச்சாரியால் பாகவதம் சொல்றதுக்கு முன்னாடி பகவானை குறிச்சு ஒரு 12 ஸ்லோகங்கள்ல நமப்பரஸ்மை புருஷாயபோ சோலங்கிருஷ்ட பகவான் வச்சாம்சிமே, பிரபோ என்னுடைய வாக்குல இருந்து நீதான் மேல பகவத்குணம் சொல்லணும்னு ஒரு ஞானியான சுகாச்சாரியாலே பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணி மேல கதை சொல்லும் போது நம்மளாம் ஏமாத்திரம் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் சொல்லணும். உங்க வாக்குல இருக்க முடியுமா? நான் தான் பண்ணினேன். மச்சந்தா தேவதே பிரம்மன்னே பிரவருத்தே எம் சரஸ்வதி, வாணி விலாசம் அபரத்ர கிருதோபலம்பம் அம்போஜபூஹும் அசகமான இவா விராசி. பிரம்மதேவன் இந்த ராமாயணத்தை பல பேர் பண்ணியிருக்கா. மொத்தம் கிட்டத்தட்ட 200 ராமாயணத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றான். ஆனா பிரசித்தமா ஒரு 50-60 ராமாயணம் இருக்கு. ஆரம்பத்துல கூட சொன்னேன் எவ்வளவு ராமாயணம் இருக்குன்னு. இதுல போஜ ராமாயணம்னு ஒண்ணு பண்ணியிருக்க. அதுல சொல்லும் போது வாணி விலாசம் அபரத்ர கிருதோபலம்பம், காலங்காலத்துல பிரம்மதேவன் சத்தியலோகத்துல ஏந்துண்டு பக்கத்துல சம்சாரம் எங்கன்னு பார்க்கிற சரஸ்வதி தேவியை காணும். அம்போஜபூஹு அசகமான இவா விராசி, எங்கன்னு பார்த்தா அம்பாள் நேரம் சரஸ்வதி தேவி அங்கேருந்து கிளம்பி நேரம் வால்மீகியினுடைய நாக்குல வந்து உட்கார்ந்துட்டாலாம் சரஸ்வதி தேவி. இப்படி போஜராஜா அவருடைய ராமாயணத்துல வர்ணிச்சார். நீங்க மேல ராமாயணம் பண்ணுங்க. அவர் உடனே சொன்னார், எனக்கு ராமாயணம் பண்ணுங்கன்னா எப்பயோ நடந்த கதை, எனக்கு எப்படி தெரியும் அந்த கதை, எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதும் நீங்க கவலைப்படாதீங்க, என்னுடைய அனுகிரகமும் உங்களுக்கு உண்டு. உங்க குருநாதருடைய உங்களுடைய குருநாதரார் நாரதருடைய அனுகிரகமும் உண்டு, சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகமும் உண்டு. ரகசியஞ்ச பிரகாசஞ்ச யத்விருத்தம் தஸ்ய தீமதா. இந்த ராமாயணத்துல ரகசியமா நடந்தது, பிரகாசமா நடந்தது அத்தனையும் உங்களுக்கு தெரியட்டும்னு சொன்னார் பிரம்மதேவ், அவருடைய அனுகிரகம். அதனாலதான் குரங்குகள்லாம் என்னென்ன நினைச்சதுன்னு வால்மீகி எழுதியிருக்க. ஒரு குரங்கு என்ன நினைக்கிறதுன்னு, குரங்கு என்ன பண்ணும்னே நம்மளால சொல்ல முடியாது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் ஒரு க்ஷணத்துல அந்த கிளைக்கு மாறும். அங்கேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு இந்த குரங்கு அந்த கிளையில உட்கார்ந்துருக்குன்னு சொல்றதுக்குள்ள அது இன்னொரு கிளைக்கு போயிடும். அவ்வளவு வேகமா ஓடக்கூடிய குரங்கனுடைய மனசுல என்ன நினைக்கிறதுன்னு ஒரு மனுஷனால சொல்ல முடியுமா? வால்மீகி எழுதியிருக்கார். என்ன காரணம்? பிரம்மதேவனுடைய அனுகிரகம். ரகசியஞ்ச பிரகாசஞ்ச யத்விருத்தம் தஸ்ய தீமதா. அத சரசிஜயோனே ஆக்ஞயா ராமவிருத்தம் கரபதர சமான பிரேக்ஷ திருஷ்டியா பிரதீத்யா சுபமதனுத காவ்யம் ஸ்வாது ராமாயணாக்கியம்
மதுமய பனதீனாம் மார்கதரிஷி மகரிஷி பிரேக்ஷ திருஷ்டியா பிரதீட்சியா. ராமாயணம் எப்படி எழுதினர்? வால்மீகி ஒன்றும் கற்பனை பண்ணி எழுதல. ராமர் இங்க போயிருப்பாரு அங்க போயிருப்பாருன்னு அவர் கண்ணை மூடினார்னா அவருக்கு உள்ள நம்ம டிவியில வீடியோ பார்த்தா எப்படி தெரியுமோ அது போல அவருக்கு தெரியுது. பிரேக்ஷ திருஷ்டியா பிரதீட்சியா. வீடியோ கேமரால வீடியோ ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி பார்த்துட்டே எழுதுறாரு. அதனால தான் அந்த ராமாயணத்துல ஒரு பொய் கூட கிடையாது. ராமாயணத்துல பொய்யே கிடையாது. ராமாயணத்துல இருக்கிறது அத்தனையுமே சத்தியம். பிரம்மதேவனுடைய இவர் அதுக்கு மேல இவர் கவலைப்பட்ட நதேவா கண்டதா காவியே காச்சிதத்ர பவிஷ்யதி. இந்த ராமாயணத்துல பொய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நான் ஏதோ தெரியாமல் ஏதோ நடக்காத கதையே நடந்தது போல நான் எழுதிட்டேன்னா என்ன பண்றதுன்னு பயந்தர். எத்தனை வருஷம் முன்னாடி, கிட்டத்தட்ட 2 யுகத்துக்கு முன்னாடி வால்மீகி பயந்தார். திரேதா யுகத்திலேயே வால்மீகி நான் எழுத போறதுல பொய் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவர் பயந்தார். இன்னைக்கு அவன் இஷ்டத்துக்கு எழுதுறான். இன்னைக்கு இதுவே கிடையாது, கணக்கே கிடையாது. அவன் தோன்றதெல்லாம் எழுதுறான். அத்தனையும் ஜனங்கள் நம்புறது. வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் வந்தா அது உண்மைன்னு நம்புறான். யாரோ ஒருத்தன் பொழுது பார்த்துக்கு எழுதி விட்டுட்டு போயிருக்கான். அது ஜனங்கள் நம்பிண்டு அதை பத்தி அவா வேற ஒரு 10 பேருக்கு பிரச்சாரம் பண்றான். இந்த மாதிரி நடந்தது தெரியுமா? உங்களுக்கு யார் சொன்னா? வாட்ஸ்அப்ல பார்த்தேன். இவாலும் கண்ணாலையும் பார்க்கல, யாரும் காதாலையும் கேட்கல, பார்த்தவனும் சொல்லல. வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு அதை நம்பி இன்னைக்கும் ஜனங்கள்லாம் இருக்கா. அன்னைக்கு அவர் பயந்தர். நான் எழுத போற ராமாயணத்துல பொய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க, பொய் இந்த ராமாயணத்துல பொய்யே வராது. கரபதர சமான பிரேக்ஷ திருஷ்டியா பிரதீட்சியாம் யாவஸ்தாஸ்யந்தி கிரயஹ சரிதஸ்ய மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. நீங்க பண்ண போற ராமாயணம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவர் அனுகிரகம் பண்ணினதுனாலதான் அதுக்கப்புறம் 2026லயும் இன்னைக்கு நம்ம ராமாயணம் பிரவச்சனம் பண்றேன், நீங்க கேட்கிறேன் பாராயணம் பண்றேன்னா பிரம்மதேவனோட அனுகிரகம். ஏன்னா எவ்வளவோ கிரந்தம் வருது, எத்தனையோ புஸ்தகம் வருது, எத்தனையோ பேர் புஸ்தகம் எழுதுறா. 1 மாசம் கழிச்சு இந்த பழைய இரும்பு கடைக்கு போயிடுறது. பழைய இரும்பு கடைக்கு எவ்வளவு வெயிட்டா இருக்கோ அவ்வளவு புஸ்தகம் எடுத்துக்கிறான். அது மாதிரி இல்லாமல் இன்னைக்கும் நம்ம பூஜையில ராமாயண புஸ்தகத்தை வச்சுன்னு பூஜை பண்றோம், பாராயணம் பண்றோம், கதாசிரவணம் பண்றோம்னா பிரம்மதேவனோட அனுகிரகம். யாவஸ்தாஸ்யந்தி கிரயா. இந்த உலகம் உள்ள பரியந்தம் இந்த ராமாயணம் இருக்கும். தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி தாவதூர்த்வம் அதஷ்சத்வம் மல்லோகேஷு நிவத்ஸ்யசி. இவர் அதுக்கு மேல ஸ்பெஷலா ஒரு அனுகிரகம் பண்ணினார். இந்த ராமாயணம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க என்னோட பிரம்மலோகத்துல இருப்பேன்னு வால்மீகிக்கு ஒரு வரனை கொடுத்தார். என்ன வரன் பார்த்தேன், அது ரொம்ப ஆச்சரியமான வரன். ஏன்னா நமக்கெல்லாம் இந்த ராமாயணம் இந்த 9 நாள் தான். இந்த 9 நாள் தான், 29ஆம் தேதி வரைக்கும் தான் ராமாயணம். அதுக்கப்புறம் நானும் ஊருக்கு போயிடுவேன், நீங்களும் அடுத்த காரியம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா பிரம்மதேவனுக்கு அப்படி கிடையாது, நித்திய ராமாயணம். ஏன்னா வால்மீகியே அவரோட தானே இருக்காரு. வால்மீகியே அவரோட இருக்கிறதுனால நித்திய ராமாயணம் கேட்டு இருக்காரு பிரம்மதேவன். மல்லோகேஷு நிவஸ்யதி. நீங்க ராமாயணம் பண்ணுங்கோன்னு பிரம்மதேவனோட அனுகிரகத்தினால பிராச்சீனாகிரேஷு தர்பேஷு தர்மேனா அன்வேக்ஷதே கதிம். கிழக்கு திக்க நோக்கி தர்பைய பரப்பிண்டு அது மேல உட்கார்ந்து காயத்ரி சம்ஹிதையாக 24,000 அக்ஷரமாக ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி எழுதினார். எழுதி பூர்த்தி பண்ணி இந்த ராமாயணத்தை இவரே பார்த்தார். நம்ம எழுதியிருக்கிற கிரந்தம் எப்படி இருக்குன்னு அவரே பார்த்தார். பொதுவா இந்த ராமாயணத்தோட கதை என்ன? பொதுவா கேட்டா ஒரு குடும்ப கதை மாதிரி தான். அந்த சீரியல் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். பொதுவா மேலோட்டமா பார்த்தா, தப்பா சொல்லல. ராமாயணத்தினுடைய கதை சுருக்கமா என்ன?
ஒரு ராஜாவுக்கு 4 குழந்தைகள் பிறந்தா. அதுல அந்த ராஜாவுக்கு 3 சம்சாரம். 3வது சம்சாரம், என் பிள்ளைக்கு தான் ராஜ்யம் வேணும், உங்க மூத்த பிள்ளைக்கு ராஜ்யம் தரக்கூடாதுன்னு வரம் கேட்டா இவர் காட்டுக்கு போனார். போன இடத்துல ஒரு ராட்சசன் சம்சாரத்தை தூக்கிட்டு போயிட்டான். 10 மாசம் ராமர் கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் அயோத்தியில சௌக்கியமா இருந்தார். இதுதான் கதை. பொதுவா பார்த்தா இப்படிதான் தோணும். ஆனா இது மேலோட்டமா பார்த்தா இந்த ராமாயணத்தை இப்படி பார்த்தா தோணும் காமார்த்த குண சம்யுக்தம். ஆனா கொஞ்சம் அந்த ராமாயணத்தை உள்நோக்கி போய் பார்த்தா தர்மார்த்த குண விஸ்தரம், அத்தனை தர்மங்கள் ராமாயணத்துக்குள்ள அடங்கி. இப்ப இந்த குளத்தையே யாரும் உபயோகப்படுத்தாம இருந்தா ஒரே பாசியா படிஞ்சிருக்கும். இப்பயே ஒரு ஓரமா ஒரே பாசியா இருக்கு. இந்த குளத்துல உள்ள ஜனம் எல்லாமே வேஸ்ட் தான் சொல்லிட முடியாது. அந்த பாசியெல்லாம் கொஞ்சம் நகர்த்திட்டு உள்ள போய் பார்த்தாதானே ஜலம் எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு தெரியும். அது மாதிரி தர்மார்த்த குண விஸ்தரம், கொஞ்சம் உள்ள போய் பார்த்தாதான் எவ்வளவு தர்மங்கள் சின்னதா எவ்வளவு தர்மம் இருக்குன்னு தெரியும். அதுக்கும் மேல இந்த ராமாயணத்துக்கு அர்த்தம் சொல்லி மாளவே மாளாது. நிறைய வியாக்கியானம் இருக்கு. இன்னைக்கும் ஒரு ஸ்லோகத்துக்கு புதுசா அர்த்தம் எடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு எவ்வளவு சமுத்திரமிவ ரத்னாட்யம். இந்த தூத்துக்குடி பக்கம் தான் இந்த முத்தெல்லாம் எடுப்பா. சமுத்திரத்திலேருந்து முத்தெல்லாம் எடுப்பா. அது நன்னா முத்தை எடுக்கிறவர் ஒருத்தர் சமுத்திரத்துக்குள்ள குதிச்சு உள்ள பூந்து ஒரு மூட்டை எடுத்துட்டு வரவர் ஒரு 10 மூட்டை முத்தை எடுத்துன்னு கரையில போட்டுட்டு, இனிமே சமுத்திரத்துல முத்தே இல்லை, எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு வந்துட்டேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ராமாயணத்துல அர்த்தமே இல்லைன்னு சொன்னா, நீ எடுக்க 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 வந்துட்டே இருக்கும். சமுத்திரமி ரத்னாட்யம், அவ்வளவு அர்த்தம் இருக்கு ராமாயணத்துக்குள்ள. அவ்வளவு அர்த்த புஷ்டியா இருக்கும் ஒரு ஸ்லோகம். சர்வஸ்ருதி மனோகரம், அவ்வளவு பெருமை இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு. இதை கேட்கிறவாளுக்கெல்லாம் இந்த ராமாயணம் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கறதுன்னு வால்மீகி இந்த ராமாயணத்தை 24,000 ஸ்லோகமாக எழுதி பூர்த்தி பண்ணினார். இன்றைய தினம் ஸ்ரீமத் ராமாயண மகாத்மியம்னு வால்மீகி மகரிஷிக்கு நாரத மகரிஷி இந்த ராமாயணத்தை உபதேசம் பண்ணின இந்த கதை, இந்த சரித்திரங்கள், வால்மீகியினுடைய சரித்திரங்கள் அத்தனையும் சிரவணம் பண்ணினோம். நாளைய தினம் ஆரம்பிச்சு நம்ம ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிரதிஷ்டையை முன்னிட்டு நாளையிலேருந்து ஒரு 9 நாட்கள் ஸ்ரீமத் ராமாயண நவாகம் அவசியம் யாருக்கெல்லாம் முடியுமோ அவசியம் கேட்கணும். ஏன்னா இப்ப சொன்னேனே, இது மாதிரி நிறைய சின்ன தர்மங்கள் நிறைய இருக்கு ராமாயணத்துல. இந்த கதை ராமாயணம் கதை கேட்கிறோங்கிற இந்த வியாஜத்துல நிறைய தர்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம். இந்த உலகமே தர்மத்தினாலையும் சத்தியத்தினாலையும் தான் இந்த உலகமே இயங்கின்றது. அப்பேற்பட்ட தர்ம கோஷம் இந்த ராமாயணம். இந்த ராமாயணத்துக்கே தர்மா கூத்தம்னு ஒரு வியாக்கியானமே உண்டு. அந்த வியாக்கியானம் எப்படி இருக்கும்? எல்லா ஸ்லோகத்துக்கும் பொதுவா அதுக்கு வியாக்கியானம் இருக்காது. இதுல எங்கெங்கெல்லாம் அவர் தர்மமா சொல்லியிருக்காருன்னா அதை ஒண்டி ஒருத்தர் எடுத்து இதுக்கு அர்த்தம் இது இருக்க. அவ்வளவு மகோன்னதமான இதிகாசம். அவசியம் எல்லாரும் கேட்டு ராமருடைய பிரசாதத்தை வாங்கிக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகி காந்த ஸ்மரணம். सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, आंजनेय मूर्ति की।